ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் டி கிருஷ்ணராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் என்னுடைய நல்ல வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருடம் சொல்லக்கூடிய அருமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பெயர்றார். அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த 18ஆம் தேதி தானே போகிறார். அது எப்படி கிரகணால் இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு, மேஷத்தில் இருக்கிற குருக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார். அவர் கூடயே புதன் சுக்கிரன், பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்காந்துருப்பாங்க. சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார். இப்படி இருக்கு பாருங்கள். இந்த மேஷமாக சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தை சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார். இப்போ சூரியன் குருவோடு இருக்கார். பிறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். பிறக்கும்போது அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள். ஜக 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 ஜகன்னு ஒருத்தர் பேக்கெட்டு காலியாகவே இருக்காது. இன்னுமே கோழி போய் தைச்சிக்கணும், அவ்வளோ பணம் வரும். செல்ல சொல்லிட்டாக்கு கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க. எப்போ இப்படி கிரகணல் பாருங்கள். மீனத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கிரன் ராகு, பின்னாடி செவ்வாய் கிளம்பிடுவார். அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. 18ஆம் தேதி குரு ரிஷபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசி பரிந்து நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. ஒருத்தர் 4 காசு சம்பாதிச்சு கொடுக்கணுன்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும், 4 பேர் வேலைக்கு வச்சு. அந்த மாதிரி குரு கொடுக்கணுன்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும். அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா, சுதாரிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு. ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது. அது சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார். அவ்வளோ சுலபமாக அவர் நகர்றது இல்லை. அங்கேருந்து 3ஆம் பாதையை பார்த்துட்டுருக்கார். அந்த குரு பேர்ந்த உடனே தான் 18ஆம் தேதி குரு பேர்ந்த உடனே அதுபடி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாய் ராகுவும் மீனத்தில் இருப்பாங்க. சூரியன் சுக்கிரன் இருப்பாங்க, மேஷத்துக்கு வந்துடுவார். ரிஷபத்தில் இந்த சூரியன் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுவார். வைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து. ஒரே 3ஆம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது. இருந்தாலும் விஷம் தானுங்க. ஒரு பாலில் 90 விஷம் கலந்தாலும் விஷம் தானே. இப்போ குருவினுடைய கொடுக்கறதெல்லாம் பால் தானே ஆகும். ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு. அந்த தோஷம்லாம் போயிடுறது. தோஷம் போனால் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குது. ஆக மொத்தம் எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும். ரொட்டேஷன் நிறைய பணம் வரும், வியாபாரம் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி, ஒரு பக்கம் அழிவு இருக்கும், பாழாகும். இதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். இந்த செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார்ல, செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார் மீனத்தில். அப்புறம் செவ்வாயும் கிளம்பிடுவார் மேஷத்துக்கு. அப்புறம் இந்த சிரமம் அந்த ஆனி மாதம் பார்க்கும்போது ஆனி மாதத்தில் ராகு தனியாக உட்காந்துருப்பான் மீனத்தில். அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கரமாகிடுறார். சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுறது பாருங்கள். ஒரு மாதத்துலேயே வக்கரம். ரிஷபத்துக்கு குரு போனோன்னே ஒரே மாதத்தில் வக்கரம் ஆகிடுறது. வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க. மனுஷனுங்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும். சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து நசுக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிடுவார். பிரளய சமுத்திரத்தில் இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுற வெளிநாட்டு மத்திய கிழக்கு ஏசியா ஆசியாவில் நடப்பாடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரர் வக்கரமானா வரும். இங்கே நாட்டுக்குள்ளேயே தான் ஒருத்தனை கொள்ள அடிச்சுப்பானுங்க, நாசம் பண்ணிப்பானுங்க. ஆனால் அதனுடைய பார்வை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3ஆம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இருக்குது. 10ஆம் பார்வை பார்த்தோன்னா அங்கேருந்து வரும்போது மிதுன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது துலாத்தில் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும். குரு பார்வையே இருக்காது. அப்படி என்ன ஆகும்? இப்போ குரு தான் தோஷத்தை போக முடியும். குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை விளக்க சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட குரு பலமாக எல்லா நவகிரகங்களும் செய்யறது. சுக்கராச்சாரியாரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க. இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி உடனே ரிஷபத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு திருப்பி ரிஷபத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி 2 பேரும்
ரிஷபத்தில் கூடாது. இப்போ சூரியன், புதன், சுக்கிரன், அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குரு ரிஷபத்தை வந்த உடனே இந்த புதனும் சுக்கிரன் உடனடியாக 4 நாள் உடனடியாக போய்ட்டு மிதுனத்துக்கு போடுவாங்க. இப்படி 2 பேரும் புதனும் சுக்கிரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் ரிஷபத்துக்கு போன பிறகு ஒரு அப்படியே நின்றுடுவார். இப்போ குருமங்களையும் தொடர்ந்து வரும். இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவன் இன்னும் இல்லாத போடுந்தாங்க. நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான். குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும். டைரக்டியாக என்ன நவகிரகங்கள் கொடுக்க முடியாது. சூரியன் தொடர்பு பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் அவசியம் இல்லை. சந்திரன் யோகங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை. குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது. செல்லம் வந்தாலும் சரி நான் நாக்க அழிக்க வேண்டியதுதான். செக்யூரிட்டி கிடையாது, சேஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டானு வராது. எது ஒன்றும் பிரயோஜனம். எல்லாம் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தும் வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும். அப்புறம் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக்க முடியும். அதனால தான் குருக்கு இவ்வளோ அதுதான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார். சாந்திவினி மற்ற இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசாத், ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத், இப்படிலாம் ஒருத்தருக்கும் மத்வாச்சாரியர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது. நம்ம நாட்டில் குரு தொடர்பு வச்சா தான் முடியும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க, பரம்பரையாக இருக்கும். அது மறந்துடாதீங்க, அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம். அன்பார்ந்த துளாராசினியர்களே, என்னடா எல்லா காலத்துலையுமே இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் நமக்கு ஏற்ற மாதிரி வரமாட்டேங்குதுன்னு. உலகத்தில் ஏற்ற மாதிரி வரணும்னா நீ விட்டால் ஏற்ற மாதிரி வரத்துக்கு வேண்டிய அமைப்பை நீ உண்டாக்கிட்ட கொடுத்தானா நீ சாமர்த்தியம் வாழணும். நீயே அதை மாதிரி அவசியம் பேருக்கு உண்டாக்கிட்டீங்கன்னா எல்லா காலத்தையும் வாழலாம். இதான் தத்துவம். நம்ம எல்லா காலத்துலேயும் மாதிரி அமைப்பு நம்ம மாற்றிக்க முடியுமா? முடியாது. இப்போ மாற்றுறான். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிகாரி 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். மறைமுகமாக துலாத்துக்கு மட்டும் இந்த வாசி குரு ஃபுல்லாக முழுவதையும் மறைமுகமாக கொடுக்குறாரு. நேரடியாக கொடுத்தா வாங்காது, யார் மூலம் கொடுத்தா காரியம் ஆனோன்னா அது மூலம் வாங்குறது. கோச்சின்னு போயிட்டோன்னா அந்த பையனை கூட்டு வர முடியாது. அதுக்கு யாருக்கு வேண்டியுமோ அவன் மூலம் சொல்லி எதாவது பண்ணி அதுக்கு எதாவது கவனிச்சு இதை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி பெற்ற தாயாச்சு. அதனால் இப்படி ஒரு துலாத்துக்கு பண்ணுறாரு பகவான். துலாம் சுக்கிரனுடைய அமைப்பு. அந்த ரிஷபத்தில் உட்கார்ந்த குரு ஒரு நாள் இங்கே பார்க்கலையே, அப்படி எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டோன்னா, அவர் 3ஆம் வீட்டு அதிகாரி 6ஆம் வீட்டு அதிகாரி அவரே தான் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 8ஆம் வீட்டில் உட்காந்ததுனால என்னென்னா தோஷங்கள் எங்கெங்கே தாக்குமோ அதெல்லாம் நிறுத்தி பண்ணுறாரு. கரெக்டாக 12ஆம் வீடை பார்க்குறாரு. அயனசைன போகஸ்தானம் விருத்தியாரு மறைமுகஸ்தானத்தில். நேரடியாக நான் வந்து காட்டுறதுக்கு பதில மறைமுகமாக சார்ந்தவங்களும் உட்படுது. ஒரு களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீடு சொல்லக்கூடிய செவ்வாய் வீடு ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி விச்சிகத்தில் பார்வை இருந்தால குடும்ப விருத்தியாக இருக்குது, ஆயுஷ் பெருகிறது, தோஷம் போயிடுறது, கடன் நிவாரித்து அறிவு ஏற்படுறது, வித்தைகள் நன்னா கண் கூடா வருது, இப்படிலாம் இருக்குது. அதே சமயத்தில் குருவனுடைய பார்வை சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மகரத்துக்கு வேறதுனால சுகங்கள் நன்னா விருத்தி ஆகும். சுகங்கள் வரத்துக்கு வேண்டிய வசதிகள் வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணிக்கும். தாய்ஸ்தானம் விருத்தி ஆகும். தாய்ஸ்தானம் மாமன் மச்சான் மறுவாழ் அப்படிலாம் அதெல்லாம் விருத்தி ஆகும் குடும்பத்தில். ஸோ அவங்களோட தயவு பந்துக்களோட ஒரு தொடர்பு இருக்கும். பிரச்சனைகள்லாம் நீங்கவே குடும்பங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. எவ்வளோ ஒன்றாகுது பாருங்கள். 4ஆம் வீடு குரு பாறை கிடச்சின்னா குடும்பம் ஒத்துமையாக இருக்கும், குழந்தைகள் நல்லா இருக்கும், ஜீவனம் நல்லா இருக்கும், படிப்பு வித்தைகள் நல்லா வெறும் படிப்பு தான். இந்த குப்பை படிப்பெல்லாம் படிப்பு இல்லை. அதெல்லாம் ஏதோ அவ்வளோதான் தவிர வேறு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த படிப்பு தகுந்த மாதிரி வித்தைகள் செயல்பாடு கொண்டு போக முடியாது, கஷ்டம். சட்டத்துக்கு ஏதாவது வாழ முடியுமா? அது மாதிரி தான். அதனால் ஞானம் இங்கே ஞானத்தை கொடுக்குறதுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தாய் மகன் உறவு, தந்தை மகன் தாய் மகள் உறவு, பேரண்ட்ஸ் உறவு ஒரு ஒத்துமை உண்டாகும். தோஷங்கள் போய் பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் மறுபடியும் சேரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரிஞ்சு போய் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எல்லாம் நல்லபடியாகிடும். சும்மா விவாகரத்தை பண்ணி மாற்றினு உன் தலையில் இப்படி எதிர்க்கிட்டா விவாகரத்து பண்ணி 100 காலம் அவனு சரியாயிடுமா?
யோசிச்சு பாருங்கள். அப்படி வேணால் அந்த சாவித்திரி எதுக்கு தெரிஞ்சு போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாள், ஏமா சண்டை போட்டு கொண்டுறாள், அவள் தூக்கி போட்டு வர ஆள் கல்யாணம் பண்ணி தெரியாதா? அப்புறம் இந்த கண்ணகி செத்து போனான், அவள் போனால் போகிறது கல்யாணம் ஏன் போன்னு தோணலை. ஒரு பொண்டாட்டிக்காக ஆஞ்சநேயர் நினைக்கிறார், சீதையை போயிட்டு அந்த இந்தாலே இவ்வளோ அமங்கலம் பண்ணுறான் அப்படின்றது ராமரை பார்த்து நினச்சிட்டுக்காரு. மாருதி ஆஞ்சநேயர் இதுக்கு போய் இவ்வளோ அமங்கலம் பண்ணி கூப்பிட்டாச்சு ஓன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணால் போய் போ அப்படின்னு மனசில். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் வரும்போது நம்மளுடைய சாஸ்திரம் பிரகாரம் அவர் போட்ட கணக்குறை தான் வேலை செய்ய முடியும். நம்மளால் அப்படிலாம் வாழ முடியாது. ட்ரபிள் ஸ்டம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நீ இதொடுத்தோ முடிச்சோன்னு வாழ்க்கையில் வாழவே முடியாது. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் துலாத்துக்கு வரவே வராது. ஏன்னா குரு மறைவிலிருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. மறைவாக இருந்து மறைவாக இருந்து என்ன உண்டோ அதை ஹெல்ப் பண்ணுறாரு. ஆக மொத்தம் இவாளுக்கு பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு இப்போ தான் வருது. இதனால் செல்வாக்கு எந்திருக்கோ தெரியாது. இன்னும் நல்ல செல்வாக்கோடு வாழலாம், வீடு வசதி வாழ்ப்போடு வாழலாம், குடும்பத்தை ஒத்துமையாக வாழலாம், கணவன் மனைவி நல்லா ஒத்துமையாக இருக்கும், குறைபாடுகள் இருக்காது, மனக்கிளேரம் வராது, போராடாது, கருத்து வேற்றுமை வராது, தீர்க்க ஆயுசு இருக்கும். தீர்க்க ஆயுசு எந்த பிரயோஜனம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், சிந்தனைகள் கூடும், தெளிவாக இருக்கும், எளிமையான வாழ்க்கையாக இருக்கும், ஒரு கணிசமான எல்லாம் செல்வ சொத்துக்கள்லாம் உடமையாகவும் தனியும் இருக்குது. ஆடி மாதத்திலிருந்து ஒரு சின்ன ட்ராமான ஆடுவார். ஆடி மாதன்றது துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு கடக வீடு, 7வது வீடு. அங்கே ஒரு ட்ராமா நடக்கும். அது உங்களுக்கு செக்யூர் பண்ணுறதுக்காக வேண்டி பண்ணுறாரு. அங்கே தான் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது உங்கள் செவ்வாய் சொல்லக்கூடிய கலத்திரம் அங்கே இப்போ தான் பாக்கியத்தில் கோரும்போது பலமற்று இருக்கும்போது பிரச்சனைகள் உண்டாகிறது. கேதுவை பார்க்குறது, அங்கேருந்து நாசம் பண்ணுறது, அது ஐநச பாதிக்கப்படுறது. இந்த பாதிப்பிலேருந்து வெளியிலேருந்து குரு பாறை கிடைக்கிறனால தோஷம் அடியோடு போயிடுது உங்களுக்கு துலாத்துக்கு. இதனால் ஐநசேன பாவஸ்தானங்கள அவஸ்தை புருஷங்கார எங்கேயோ வேலை செய்கிறா, இவன் எங்கேயோ வேலை செய்கிறான், பொண்ணு எங்கேயோ இருக்குது, பங்கு இருக்குது, கல்யாணத்தை பார்த்தா எதையோ பார்த்துட்டு இருக்குது, இது கல்யாணம் பண்ணலான்னா வேணான்னு பொய் சொல்கிறது, என்னென்னமோ பண்ணிவிட்டு ஏமாத்துறது, இப்படிலாம் வாழுது, படிக்கிறது சொல்லிட்டு சுற்றுறது, பையன் பாழாக்குறது, கெட்ட பழக்கத்தை அடிமை, இதெல்லாம் இனிமேல் வராது. அதுலேருந்து விடுதலை விமோசனம் அவ்வளோ அமைப்பு கொடுத்துருக்கு இந்த வருஷம். குருனுடைய பேச்சில் அட்டகாசம். விசுவாச வருஷத்தில் குரு போகிற சித்திரை மாதத்தில் போகிற போது இது 20 சித்திரை கடைசியில் தான் மாறுறாரு அவர், புரியுங்களா? அந்த மாதிரி அது ஒரு காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த குருவினுடைய இது 18ஆம் தேதி, அதாவது 11ஆம் தேதி குரு மே மாதத்தில் 2025 மாறுற வரைக்கும் ஒரு காலத்தில் பார்க்கும்போது ட்ரெமெண்டஸ் சேஞ்சு. சுக்கராச்சி அதாவது பங்குனி மாதத்தில் வக்கரமாவார். ஒரு ட்ராமா அது. ஒரு கும்பலாக மேலே மீனத்தில் உட்காந்துருப்பாங்க. எங்கே ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் வீட்டில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கண் முன்னாடி பார்க்க முடியாது. செயல்பாடில் அதனுடைய குணங்களை கொண்ட மக்கள்லாம் நம்ம மக்கள்லாம் பொறுத்த வரைக்குமே எல்லோரும் மனுஷ மாதிரியே தான் இருப்பீங்க. பகவானை தலை பிச்சுக்கிறான். எல்லாம் மனுஷ மாதிரி இருக்கானே தவிர இதில் யார் மிருகமாக இருக்கான், யார் ராட்சசனாக இருக்கான், யார் ஒன்றும் இதுக்கு தெரியலையே எனக்கு. ஓஹோ, என் வார்த்தையை கேட்குறவங்கலாம் சாத்விகம், வார்த்தைக்கு மறுப்பு தேவை இருக்கிறவங்கலாம், சண்டை போடுறவங்கலாம் சாத்விகம் இல்லாமல் இருக்குது. எதுவுமே காயில் புரியல சொல்கிறவங்கலாம் தமோ உலகத்தில் உட்காந்துருக்காங்க. ராட்சச குணமாக இருந்தாலும் எப்படி சண்டை போட்டு மண்டை உடைக்க வந்துடுவான். ஐயோ, அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இதில் பார்த்து நான் எப்படி செலக்ட் பண்ணுறது முடிச்சுட்டு இருக்கிறேன். அப்பேற்பட்ட பகவானுக்கே திவி கொடுக்குற காலம் அந்த ஆடி கோபம் கேது நசுக்குவார். அப்புறம் சுக்கராச்சாரியர் கீழே போயிடுவார். அங்கேருந்து சனீஸ்வரன் தொடர்பு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க, சமாளிப்பீங்க, வெளியில் வருவீங்க, ஃபேஸ் பண்ணி அந்த ஆடி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் ஒரு காலம், துலா மாதம் வரைக்கும் உள்ள காலத்தில், கிருத்திகை மாதம் விச்சிகை மாதம் சொல்லக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் இமோஷன் சனீஸ்வரன் தொடர்பு அது கிடைக்கிறது. குருக்கு இந்த புதன் சூரியன் தொடர்பு கார்த்திகை மாதம், தனுசு மாதத்தில் மார்கழி மாதத்தில் அங்கேருந்து குருவுடைய பாறை கிடைக்கிறது, அது மகரத்துக்கு கிடைக்கிறது. ஸோ அங்கே சூரியனுடைய இது அந்த புதன் அங்கே போயிடுறாரு, மகரத்துக்கு போயிடுறாரு. அங்கேருந்து செவ்வாயினுடைய பாறை முதல்ல செவ்வாயினுடைய இதுக்கு போயிடுவார். வக்கரம் முறிஞ்சி வக்கரத்தில் பின்னாடி விவசாயி மிதுனத்துக்கு போகிறார். அங்கேருந்தப்போ கடைசியாக வரக்கூடிய காலத்தெல்லாம் ஆவணியாக பார்க்கும்போது செவ்வாய் அப்போ தான் லேட்டாக வக்கரமாக இருக்கு.
குருவுடைய கடைசி இந்த பீரியடில் மக்கரமாரம் புரட்டாசி ஐப்பசி காலத்தில் தான் அது விக்கிரமாகி வெளியில் வருது. தை மாதத்தில் குரு வக்கர மூர்ச்சி ஆடுறாரு. அந்த அதுக்கு முன்னாடி அந்த புரட்டாசி மாதத்தில் இவர் விடுவார் சனீஸ்வரர். ஸோ சனீஸ்வரர் வக்கர காலத்தில் 4 மாதம் அதிகமாக எல்லா காலத்துலேயும் ஒரு பிரச்சனைக்கு இல்லை ஆகாதபடி எல்லா விதமான வழியில் காட்டுறார். சனீஸ்வருடைய பார்வைக்கு ஏன் வக்கரமாக்குறான்னு யாருக்கும் புரிஞ்சுக்க தெரியல நினைக்கிறேன். ஏன்னா வக்கரமனாக தான் அந்த பார்வையை மங்கினா தான் அந்த பவர் குறைச்சலாக இருக்கும். சனீஸ்வருடைய பார்வை வாழ்க்கைக்கு வாழறதுக்கு இல்லை, அழிக்கிறதுக்கு தோஷம். டாக்டர் மருந்து நம்மளை கொல்றதுக்கு இல்லை, வியாதி கொல்றதுக்கு. அதே சனீஸ்வரன் நம்மளை தாக்கு பிடிச்சிருக்கிற அந்த கர்ம வினைகளை வெளிப்படுத்துக்க அந்த பாறை தீட்சணி வச்சுருக்காரு. அதை அழிக்கும், நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த குருவுடைய பார்வை இமிடியல் திருப்பி விருத்திக்கு வந்து கொடுக்கும். அதுதான் குரு பார்வை. 2 பேர் தான் ட்ராமா ஆடுறது இந்த வாட்டி. ஸோ அந்த அருமையாக அந்த போகும்போது செவ்வாய் சனி உழைப்பு ஒரு கூட சனீஸ்வரன் அங்கேயே உட்காந்துருப்பார். செவ்வாயும் அதிகபட்சம் கடகத்துக்கு வந்த பிறகு சிம்மத்துக்கெல்லாம் செவ்வாய் வளர்களும் போகல, நேராக உடனே வக்கரத்தாகிட்டு மேலே. அப்போ தான் ஆடி மாதத்தில் அந்த வக்கரமான கேஸில் மேலே போய் உட்காந்துட்டு மிதனத்துக்கு போயிடுவார். மிதனத்தில் போய்ட்டு வக்கர முடிவார். இதெல்லாம் இருக்குது. அப்போ தொடர்ந்து இந்த சூரியனை பார்ப்பார். அங்கேருந்து தனுசு மார்கழி மாதத்தில் அப்போ தான் புதனம் பார்ப்பார். இதெல்லாம் நிறைய கூத்தெல்லாம் அந்த கடைசி காலத்தில் நிறைய பண்ணுறார். வரி தொடர்ந்து ரெமெடியல் பெனிஃபிட்ஸு. முதல்ல உங்களுக்கு எல்லாம் வாரி கொடுத்துட்றாரு, நடுவில் விட்டுறாரு. ஆடி மேலும் கையை விட்டானா நீங்களாக பண்ணுறீங்கன்னு பார்ப்பார். நம்ம வழக்கம் போல் கோட்டை விட்டுருவோம் எல்லாத்தையும். அப்போ அடித்தடி ஒரு நாசம் போது பாழாடுறது அது. அப்புறம் பகவானே பண்ணிட்டு என்ன குருனால் இல்லை, ஒன்றால் அது கிரகங்களால் கிடையாது. அது உடனே கிரகங்களே தானாக வந்து செயல்பட்டு மாற்றி செயல்படுறது. இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குது இல்லை. அதனால் விசுவாசம் போகிற வரைக்கும் தை மாதம் பிறந்ததுலேருந்து சூப்பர். அதுக்கு பிறகு தை மாசி பங்குனி சித்திரை வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும். பழையபடியே ஜாலியாக ஆடுவீங்க. 4 மாதம் உங்கள் முயற்சி. பாக்கி இருக்கிற மாதத்தில் அவன் பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். நவகிரகங்கள் சிறப்பாக செயல்படுறது. சனினால் அஷ்டமம் இந்த தோஷங்கள்னால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அயன சைன போஸ்தான் கேது உட்காந்து தோஷம் உண்டாக்குறது குரு கிளியர் பண்ணுறாரு. கவலையே பட வேண்டாம். அப்போ அயனம் சயனம் போக விருத்தியாகிடுதுல்ல. 2ஆம் வீடு தான் விருத்தியாகுது, குடும்பம் விருத்தியாகுது. ஆனால் ஆயுசு தீர்க்கமாகிடும். இத்தனைப்பட்ட வசதி வாய்ப்புகளை பகவானே பண்ணி கொடுத்துருக்கும் போது குரு பயிற்சினால் ஏற்றம் வருதக்கூடியது. காரணம் என்னென்னா அதை கையில் எடுத்து அவனே கொடுக்குறார். ஆனே ஆன்மீகப்பா ஃபஸ்ட்டு நமக்காக கூட்டை தொடர்பு கொண்டு சுக்கிரன் புதனும் தொடர்பு கொண்டு மேக்சிமம் அதிகபட்சம் அவங்க தான் ஒவ்வொரு 4 நாளைக்கு ரவுண்ட் சுற்றினே வருவோம். வேகமாக மாற்றி வருது. செவ்வாய் எங்கே வக்கரமாக்கணும் ஆக்கிட்டு அங்கே கடகத்தில் போய் வக்கரமானா செவ்வாய் பாலம் ஏகமாக வந்துடும். அதை ரோஷை கிளப்பி விட்டால் தான் செவ்வாய் நன்னா வேறு பண்ணும். அப்பேற்பட்ட நிலைமையில் பண்ணி சனியை பார்க்க வச்சு சனீஸ்வரர் வக்கரன்னா 8ஆம் மாதிரி இதெல்லாம் ட்ராமா. அந்த கரெக்டாக நேரத்தை பண்ணுறாரு பாரு. இது யார் பண்ணுறது? நம்மளா பண்ணுவோம்? இல்லை பரிகாரம் சரியாயிடுமா? பரிகாரம் அதுவே ஆகிடுது இந்த வாட்டி. அதனால் எல்லா காலத்தை விட இந்த குரு பயிற்சி இந்த வருஷத்தில் விசுவாசத்தை பெற வரைக்கும் சூப்பராக குரு கொடுக்குறார். கை நிறைய கொடுக்குறார். நமக்கு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார். ஆரோக்கியமான வாய்ப்பு கொடுக்குறார். குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் காணாமல் போய்டுறது, விருத்திக்கு வருது. இதோட என்ன வேணும்? கடன் உபாதை இருக்காது, வியாபாரத்தில் விருத்திக்கிறது, வெளிநாட்டு நன்னா இருக்கும், வெளிவளர்ச்சி நல்லா இருக்கும்னு சொல்லி மேலும் மேலும் குருவுடைய ஆசையை உங்களுடைய சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, குரு பயிற்சி அப்படின்னா சந்தோஷமான விஷயம்தான். பகலவன் இருள் முங்கி இரவு முடிஞ்ச வெளிமானி பகல் சூரிய ஒளியும்போது மனசுக்கு நிம்மதி, தெளிவு, தெம்பு எல்லாம் வருது இல்லையா? உற்சாகம். இந்த மாதிரி குரு பயிற்சி அழகாக சப்தமாக சொல்லக்கூடிய விச்சிகத்துக்கு ரிஷபத்தில் பேர்ந்த உடனே அட்டகாசமாக ராசி அதிபர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா அவர் தான் முதல்ல ஆரம்பத்தில் அடைஞ்சு ஆடி மாதம் இந்த ஆணி மாதம் வரைக்கும் தொடர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுக்குறாரு குருவோடு சேர்ந்துட்டு. அப்புறம் குரு அவர் செவ்வாய் பிரிஞ்சு போனவொடனே மிதனத்துக்கு போனோடனே வக்கரமாகி இருந்தாலும் தோஷம் போகிறது பிரச்சனை இல்லை. செவ்வாய்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கொடுத்தாரு. 8ஆம் பாறைன்னு கொடுத்துருக்கான். நல்லாங்காலத்தில் செவ்வாய் நேரில் பார்த்தானே உணர்ச்சி தூண்டி விடும். 8ஆம் பாறை கொடுத்தானே இன்னும் ரோஷத்தோடு பார்க்கும். ஆனால் மீனத்துக்கு போன ரோஷத்தோடு பார்த்து கண்ணியில் இருக்கிற உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற கண்ணியில் கேது அவர் போய் பார்த்துட்டார். செவ்வாய் கேது ஒன்றெல்லாம் கிடையாது. செவ்வாய் நல்லாங்காலத்துலேயே வக்கரம் இதாகி பாயாகி 0வாக இருக்கிறாங்க.
மிதுனத்தெல்லாம் பவர் இல்லை. அதவே பார்த்து 4ஆம் வேலை பார்த்துட்டு பழாச்சு. அப்புறம் இந்த இது சும்மலா அந்த கேது வந்து கடகத்தை பார்க்கும்போது கடகத்தை ஆடி மாதத்தில் சூரியன் 0 ஆகிடுறார். நல்ல காலம் கூடயே புதனும் சுக்கரனும் உட்காந்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலையில தான் உங்களுடைய சம்பந்தப்பட்ட புதன் சுக்கரன் ஒரு அனுகூலமாக இருந்திருக்கார். களத்திரமாக சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அவரே அயனசைன போகஸ்தானாதிபதி. அவர் கூடையே இருந்து அனுகூலமாக செயல்படுறார். அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. புதன் லாபத்தானாக இருந்தாலும் அவரே அட்டமாதிபதியாக இருக்கார். அதனால் கொஞ்சம் செவ்வாயினுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறார். இல்லைன்னா நமக்கு என்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் வாழறது கஷ்டம். நமக்கு எவ்வளோ சோறு போடுறோன்னு அவன் நம்ம முறைச்சி நாசம் பண்ணிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருந்தானே எப்படி இருக்குமோ அதுதான் அகங்காரம். அது இந்தாட்டி சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணுறதுனால தப்பிச்சுது. செவ்வாய் அதிக பங்கு செவ்வாய் முதல்ல இருந்தது மாதிரி பின்னாடி அவ்வளோ இல்லை. அதுதான் அதனால் நல்லது தான் எல்லாமே. நம்மளுடைய பூர்வ புண்ணியாதி குருவே வாலண்ட்டாக தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கார். அவர் பாறை இருக்குல்ல, அவருடைய பாறையும் உங்களுடைய ராசிக்கும் அதே சமயத்தில் 3ஆம் வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மகரத்துக்கும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் குருவனுடைய பாறை லாபஸ்தானத்துக்கும் கிடைக்கிறது. இது என்ன வேணும்? வீரியஸ்தானம் ஆகி லாபஸ்தானம் நடந்ததுன்னா இந்த கேது உட்கார்ந்துருக்காரத்துக்காக ஒரே காரணம் தோஷம் கர்மங்கள்னால இருக்குது. அந்த கர்ம தோஷம் மொத்தமாக பிரிஞ்சிருது. ஸோ தோஷம் நீங்கி நமக்கு ஒழிய அதுவே பரிகாரம் எல்லாம் கிடைக்கிறதுனால விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தாய் குலம் அனுகூலமாக இருக்குது. ஸோ நம்ம கலைகள் விருத்திகன்றதுக்கு வேண்டிய வழிகள், படிப்பு, விஞ்ஞானம், தொழில் பொதுவாகவே இவெல்லாம் வந்து விருச்சிக ராசி இந்த மருத்துவராக இருந்தான்னா ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்டு. வைக்கலாக இருந்தான்னா அடித்து நொறுக்கி போட்டுருவாங்க. அப்புறம் தான் யோசிப்பார், நம்ம காசுக்காக பண்ணாமல் பந்தாக பண்ணாமல் சாமர்த்தியமாக நம்ம பண்ணாமல். ஸோ தர்க்க சாஸ்திரம் நமக்கு எஃபெக்டிவாக நல்லா கொடுத்து மூளை நல்லா ஒர்க் பண்ணானே அது பாவம் தானே. தப்பு காரியம் பண்ணால் நம்ம கஷ்டப்பட்டு தான் பண்ணுறக்கா தப்பு காரியம். ஐயையோ அதில் பாவத்துக்கு பனிஷ்மெண்ட்லாம் போயிடும். குரு லாபத்தை பார்க்குறதுனால அது மீறி நமக்கு நிறைய செல்வம் ஒரு அந்தஸ்து பொருளாதாரத்துலேருந்து எல்லாம் வாழ்க்கையில் உயர்றதுலேருந்து உலக அளவுக்கு சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு செவ்வாய்க்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, நிமிந்துக்கு சக்தி கொடுப்பாரு, எதிர்த்து போகிற சக்தி கொடுப்பாரு, எல்லோரும் கௌரவத்தை உண்டாக்குற வழி பண்ணி கொடுப்பாரு. இத்தனையும் பண்ணி கொடுக்குறாரு. ஆடி மாதத்துலேருந்துதான் அவருடைய திறமை தெரியும். உங்கள் திறமையை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐப்பசியில் ப்ராப்ளம் உண்டாக்கி ஒரு இருள் சூழ காலம் வரும். என்னது மழை காலம், அதுக்காக சொல்ல வரல. இருள் சூழ காலம்னா வாழ்க்கையை நாம் தம்பித்து போவோம் எல்லாருக்கும். நான் குரு பார்வையற்று கிடக்கு. அதனால் இந்த கிரகங்கள்லாம் அப்படி இருக்குது. கார்த்திகை மாதம் வந்த பிறகு தான் வெளிச்சம் ஒரு மறுபடியும் வரும். சனி, செவ்வாய், குரு, புதன், சூரியன் எல்லாத்தையும் எல்லாம் பார்க்கக்கூடிய குருவை தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வச்சுருக்காரு. இன்டைரக்டாக விச்சிகத்தை பார்க்கும் சனீஸ்வரன். 10ஆம் வரையெல்லாம் கும்பத்திலிருந்து அது எங்கேயும் நகரதா ஐடியாவே இல்லை. சனீஸ்வரன் அங்கே உட்காந்து தான். அதே மாதிரி வக்கரமெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி குருவும் நகரவே இல்லை. வக்கரமெல்லாம் பின்ன முன்னே போகணும் இல்லை, கிடையில அப்படியே உட்காந்துட்டு. இந்த விஷயத்தில் அது ஒரு அனுகூலம். குருவனுடைய பாறை வக்கரமாக இருந்தாலும் அனுகூலமாக இருக்கும். சனீஸ்வரன் பாறை வக்கரமாக இருந்தாலும் பாதிப்பு தான் செய்யும். வக்கரம் இல்லாத காலத்தில் இருந்தால் சனீஸ்வரன் பார்த்தான்னா நல்லாவே நாசம் பண்ணுவார், சொல்லி உச்சி எடுத்துருவார். கலி புருஷன் அவன் வந்து பரிசுத்து போய் விரட்டு கேட்குறான். விரட்டு ஓடிப்பிடி தத்துக்கூடாதுன்னா என்ன படைச்சவன் தான் உன்னை படைச்சிருக்கான். அப்போ நான் எங்கே ஓடுறது, இங்கே தானே இருக்குன்றான். என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த சாமர்த்தியெல்லாம் வந்துருக்கு பாருங்கள். சனீஸ்வரனுக்கு சாமர்த்தியம் நிறைய இருக்குது. அந்த சனீஸ்வரன் பேச சொல்லி கெப்பாசிட்டி எதெல்லாம் பேசக்கூடாதோ அதனால சாமர்த்தியம் பேசக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. ஏன்னா அவன் டியூட்டி, அது அவன் டியூட்டி. நமக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும், அதை பயன்படுத்திக்கணும். தவிர கத்தி இருக்கன்னு தவிர கையை விட்டுறதுக்காக இல்லை. நம்ம சாதகமாக பயன்படுத்தின்னு கைகாக விட்டுறதுக்கோ இதுக்கு பண்ணிக்கணும் தவிர ஆப்ரேட் பண்ண தவிர அதுக்காக வந்து கத்தியை குத்து சொல்லக்கூடாது. ஸோ யூ டோன்ட் பிளேம் சனீஸ்வரன். அதனால் இந்த விச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லக்கூடிய 4ஆம் வீடு 3ஆம் வீடு சம்மந்தப்பட்ட சனீஸ்வரர் பங்கு நன்னா இருக்கும். நான் சுகஸ்தான அர்த்தாஷ்ட சனின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும்
வக்கரமாக இருந்தனால அதனுடைய தோஷம் குறைச்சலாக இருக்கும், காட்ட முடியாது. அதுக்கே தோஷம் ஆட்டுறது சனீஸ்வரனுக்கு. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிகாரி 4ஆம் வீட்டு அதிகாரிச்சு, 3ஆம் வீட்டு தோஷம் வந்ததுன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. 3ஆம் வீட்டு அதிகாரி தோஷமே உண்டாக்குவார்றதுக்காக வேண்டி பகை அறுக்கிறதுக்கு பகையாடுறதுக்கு சனீஸ்வரன் வக்கரமானால் இந்த நிச்சயராசி நாளுக்கு கேப்பார் இல்லை, போயினே இருக்கலாம். டாப்பில் எல்லாத்துலேயும் கொடி நாட்டலாம். நான் சொல்கிறதெல்லாம் பொய், உங்களுக்கு ஒரு ஊற்றி உணர்ந்துக்காக இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைச்சி முட்டாளாக்கப்பட்ட நீங்கள் இனிமேல் சந்தர்ப்பங்கள் கிடைச்சி உங்களை உயர கொண்டு வரதுக்கு அதை யார் முட்டாளாக்கினா அதை முட்டாளாக்கி கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான். குருவே கொடுக்க மாட்டேன்றார். 2ஆம் வீட்டு அதிகாரி குரு, 5ஆம் வீட்டு அதிகாரி குரு. அவரை நேரம் 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் நேரம் தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு இருக்கிற காலத்தில் நல்லா கொடுத்துக்கிட்டு ஆனி மாதத்து பிறகு வக்கரமான பிறகு அந்த சனீஸ்வரன் வக்கரமான பிறகு இவர் பொட்டாசி தான் வக்கரமாக அது வரைக்கும் உட்காந்துட்டு குரு கொடுக்குறாரு இல்லையா. செவ்வாய் கூட இருந்துக்கு இல்லைன்றதுக்காக சனீஸ்வரன் அதுக்கு இது குரு வக்கரமாகி இது பாழாகி போனார்னா செவ்வாய் மேலே குத்தம் இல்லை, அது ஒரு ட்ராமா. அது இப்போ களத்தில் பாதிப்புனா வருமே. 2ஆம் வீட்டு பூர்வ புண்ணியாதிபதி 7ஆம் வீட்டில் உட்காந்தா பாதிப்பு வராதான்னா வராது. பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய குரு எங்கே உட்காந்தாலும் பாதிப்பு விச்சிகத்துக்கு உண்டு. அதே மாதிரி அந்த சூரியனுக்கு உண்டு, பூர்வ புண்ணியாதிபதி எங்கே உட்காந்தாலும் உண்டு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பாதிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த பார்வை மூலம் குரு கிடைச்சி தோஷம் போடுறது இல்லையா உங்களுக்கு, அது பார்க்கணும் இல்லையா. தோஷம் போகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்காக உட்கார வேண்டியிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு கேட்குறது யார், தட்டி கேட்குறது யாரும் இல்லையா. ஸோ அந்த கடத்தரத்தினுடைய ஒரு கை அப்பாயிண்டாக இருக்கும். அந்த சுகத்திராச்சார புதனும் செயல்படுத்துவார். இந்த பூர்வ புண்ணாதி அங்கே உட்கார்ந்தனால ஓரளவுக்கு பாதிப்பு கொடுக்குது. 7ஆம் வீட்டில் உட்காந்துருன்னு பாதிப்பு கொடுதான் செய்யும். இருந்தாலும் பாதிப்பு இல்லை. தோஷ விளைவில் உண்டாக்குறதுக்காக உட்காந்துருக்காரு. டாக்டர் மறுபடியும் கை கால் உடஞ்சி போச்சு, மறுபடியும் டாக்டர் கையால் உடச்சி காசி பண்ணுறாரு, கட்டு போடுறாருன்னா அறுந்து போனதை மறுபடியும் சரிப்படுத்துக்காக டாக்டர் அறுக்கிறதாரு கொலை பண்ணதுக்காக பண்ணலை. அதே மாதிரி குருவனுடைய 7ஆம் வீட்டில் உட்காந்து பூர்வ புண்ணை உட்காந்துருக்காதுக்காக பயப்பட வேண்டாம். ஒரு ஆப்ரேஷன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி கொடுக்குறார். நீங்களாக வாழ்க்கையில் மேலே வர மாட்டீங்க, இருக்கிறத பாழாக்குவீங்க. அப்போ உங்களை இப்படி கொண்டு வரது மேலே உசத்தை கொண்டு வரது. அதை நம்ம சந்தர்ப்பங்களை கொடுத்து நம்ம குறை நிறைய இல்லாமல் காப்பாற்றி கரை சேர்க்கறது குருவை சப்தமத்தில் உட்கார வச்சு சத்தம் பண்ணாமல் எல்லாரையும் பார்க்க வச்சு நகராத இப்படி பண்ண வச்சு அத்தனை தொடர்பு ஏற்படுத்தி புதனும் யார் உனக்கு ஆதாயம் வேணும் ஜீவனம் அவளே கைகூட்டி வேலை கொடுத்து உயர்த்தி கொள்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. காலத்து திருமணமாகும், தடைப்பட்ட திருமணங்கள் மறுபடியும் முறிஞ்சு நல்லபடியாக வரும். பிரிஞ்சவங்களாம் ஒன்றா கூடுவாங்க, சண்டை போட்டு மண்டை போட்டு மகாபாரதம் போட்ட குடும்பங்கள்லாம் மறுபடியும் தோஷத்தெல்லாம் நீந்தி ஒற்றுமையாக இருக்கும். எல்லாம் மறந்துடுவான், கனவு மாதிரி ஆகிடும். அப்படியே நிலைமை இருக்கும். சிவபெருமான் கையில் இந்த ஓடு போனோடனே கனவு மாதிரி இருக்குது, பார்த்தா அந்த ஓடு உடஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சிவபெருமான் இந்த செவ்வாயினுடைய செயல்பாடில் ஒரு மருந்தாக ஆக்கிடுவார். எதுவுமே உடஞ்சி பாழாக போக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி சாதகமாக மாற்றி கொடுத்து அருமையாக பண்ணுற காலம் இந்த குரு பண்ணுறார். விஸ்வாச வருஷத்தில் வரக்கூடிய அந்த 28ஆம் தேதி சித்திரை மாதம் குரு பேரதி வரைக்கும் சிறப்பாக இருக்கும். ட்ராமா எப்போ நடக்கும்னா ஆடி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் வரைக்கும் ஒரு ட்ராமா நடக்கும். அதை அவங்க சாமர்த்தியம் வெளியில் வரவங்க ட்ரை பண்ணுங்கள், மூக்கன் நுழைக்காதீங்க, பக்காவாகிடுவீங்க. அது கிருத்திகை மாதத்தில் சொல்லக்கூடிய விருச்சிகை மாதம் கார்த்திகை மாதத்துலேருந்து உங்களை தூக்கத்துக்கு உங்களை அப்படிதான் நீங்கள் அந்த அளவு மறுபடியும் உயர போய்டுவீங்க. கடைசி வரைக்கும் குரு கொடுத்துன்ற சொல்லி வாழ்த்தி நன்றி சொல்லி அமைகிறேன். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எப்போது பேலன்ஸ் பண்ணணுன்றதை தனுசுக்கு சொல்லி தர வேண்டாம். பிறவியிலே தனுசு பேலன்ஸ் தான். பேலன்ஸ் தராசு. என்ன கொடுக்குற, நீ என்ன கொடுத்ததுனால நான் ஒன்று கொடுக்கணும், நீ கொடுத்ததுனால நான் கொடுக்குறேன். நன்றி விசுவாசம். நீ கொடுக்கலன்னு தான் வருத்தப்படலை, நானும் கொடுக்கல. எப்படி இருக்கு பாருங்கள். அதாவது பருத்தியே புடவையாக காய்க்கணும் அப்படின்னு நினச்சா நடக்குமா? அந்த மாதிரி இல்லை. அதுக்காக புடவை ஒன்றுக்காக பருத்தியே எல்லாம் பண்ணணும், நடக்காத காரியம். அதுக்காக இதெல்லாம் ஒரு காரண காரியம் சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம ஏதாவது அதிக மூளை உள்ளவங்க, தனுசு எளிமையான வாழ்க்கையை உடையவங்க இருக்கிறத வச்சு வாசிப்பாங்க. கிடைக்கலையா பகவான் அனுகிரகம் உள்ளது அப்படின்னு ஒரு இதில் போயிடுறாங்க. ஏன்னா இந்த குருனுடைய குணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குமா இல்லையா? குரு தான் அந்த ராசி அதிபர். ஏன் காரணம் என்னென்னா
உபயராசி இன்னொன்று, அவர் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். தனக்கே வச்சுருந்தானா அப்போ உலகத்தை எப்படி கொடுக்கணும், அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அவர் மூலம் தான் ஃபீடிங் பாயிண்ட்டு அவ்வளோ பேர் கொடுக்கணும். வித்தவுட் நாலேஜ் ஆஃப் குரு நெவர் சூரியனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் கழிக்க வேண்டியது எங்கள்கிட்ட பொருள் இருக்குண்ணா, முஸ்லீம் மட்டும் நிறைய பணம் இருக்குது, நான் கழிக்க வேண்டியது தான். எல்லாம் இங்கே பணம் தான் உண்டு. அமெரிக்காவோட நிறைய பணம் இருக்குது, ஒரு பொண்ணாக நான் கட்சிக்க வேண்டியது தான். எல்லாம் அந்ததுக்காது சைனா ஜப்பான் அது இது பக்கத்து நாடுகள்லாம் இந்தியா பயன்படுத்தி நல்லா அனுபவிக்கிறான். அவனுக்கு சொந்த மூலம் கிடையாது. எல்லா பேருக்கும் நிறைய வார் மெட்டீரியல்ஸ் பண்ணிக்கலாம், கப்பலாக வச்சுருப்பான். எல்லாம் பாழாக்கி என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் வேஸ்ட்டு. புத்தியே வரப்போதில்லை எல்லோரும். அதை புத்தி வர வரைக்கும் நம்ம பழைப்போம், நமக்கு ஒரு கவலையும் இல்லை. அதனால் எது சொல்கிறேன்னா, ஆனால் கள்ளங்கபடம் கிடையாது. அதுதான் அந்த அம்மாளுங்களுக்கு இப்படியே யோசிப்போம். ஐயோ. ஸோ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது தனுசு ராசி நேரர்கள் பார்க்கும்போது குரு 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அதே நல்லது தான், எழுதலே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எனக்கு சாதகமாக வரணும்னா யார் இதுக்கெல்லாம் காரணம், அவள் நன்னா தான் எனக்கு வரும். அவளை உயர்த்திட்டானா போதும். நான் சம்பளம் வாங்கணும்னா முதலாளி நன்னா வியாபாரம் நன்னா பண்ணணும், நல்ல மனசோடு இருக்கணும், எனக்கு கொடுக்கணும், என் வாழ்க்கை விருத்தியாகும். அதுதான் இங்கே கன்சல்டிங் சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க. டாக்டரோ வக்கீலோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ணுறதுலையோ கணக்கு போடுறதுலோ வங்கித்துறைகளோ இதெல்லாம் பார்க்கும். செக்ரட்டரியேட்ஸ் அதில் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயும் இவங்க நம்பர் 1. டீச்சிங் தொழில்னால் கேட்கவே வேண்டாம். இப்போ டீச்சிங் தான் 0 எடுத்தேன், வேறு மாதிரி இருக்கேன். அது தகுந்த மாதிரி நெட்ஒர்க்கில் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் நேராக வந்தால் அடிக்கிறான் குதைக்கிறான் ஏமாத்திரம் ஃப்ராடு பண்ணுறான். நெட்ஒர்க்கில் பண்ணிட்டு போனாங்க, அதை பார்த்து படித்து மேலே வாங்க. கிளாஸு ஸ்கூல் நடத்துறதுக்கு அரசாங்கமும் லாய்க்கு இல்லை. வாத்தியார்கள் போட்டு வேலை செய்யறது தெரியல. வாத்தியார்களும் முழிக்கிறான், சம்பளத்துக்கு ஜீவனத்துக்கு வாழணும் தவிர குழந்தைகள் வாழணும்னு எண்ணத்தில் இருந்தால் கூட வாழ விட மாட்டேன்றான். அது பசங்களும் பிறக்கும்போது பிரகலாதன் படிக்கிற அந்த ராட்சச புத்தகம் மாதிரி எல்லாமே இருக்குங்க. எப்படி மேலே வருது, எது எப்படி ஆரம்பிக்குன்னு தெரியல. பிறக்கும்போதே எப்படி பிறந்திருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம். அதனால் இதெல்லாம் படிப்பு சொல்கிறது நம்ம கஷ்டமாக இருக்குது. அதுவே நம்ம படிப்பு வாழ கற்றுக் கொடுக்குது அப்படி இருக்குதுக்கு. அதனால் இப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேரர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷன் மறைமுகமாக செய்யணும். அது 6ஆம் வீட்டில் போய் குரு உட்கார்ந்துருக்கிறதுனால டீச்சர் சொல்ல மறைமுகமாக டைரெக்ட் நேர்காணல் அப்படி சொல்லிட்டு இன்டர்வியூ இது எல்லாத்துலேயும் பண்ணணும். நெட்ஒர்க்கில் தான் எல்லாமே. அது இப்படி தான் மொனலைஸ் பண்ணணும். எதுவுமே அது மாதிரி தான். நேரடியாக அப்பாயின்மெண்ட்டோ நேரடியாக இதுவோ கிடையாது. எப்படி நெட்ஒர்க் சார்ந்த பிஸ்னஸ் நேரடியாக கிடையாது, எல்லாம் கான்ட்ராக்ட் பிசினஸ் தான் எல்லாமே. அது மூலம் தான் நீ பண்ணி கொடுத்தா அவ்வளோ காசு கொடுத்தா. அதனால் இதெல்லாம் இப்போ கமிஷன், இந்த ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் லாஜிஸ்டிக் சர்வீஸ் என்னென்ன உண்டோ இவெல்லாம் அதை கணக்கராக இருந்து செயல்படுத்தி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி நல்லா சம்பாதிச்சு ஹாப்பியாக வாழலாம். ஒரு குறைவும் இல்லை வாழ்க்கையில். குடும்பத்தில் எளிமையான வாழ்க்கை தான் போதும். வீடு வாசல் எல்லாம் இருக்கும். மாடு மடு கன்று குட்டி அது இது என்னென்ன உண்டு அதெல்லாம் இருக்கும். ஒரு கலாச்சாரத்தில் ஃபாலோ பண்ணுறது நீ கற்பனை கூட பண்ண நான் இந்த முடியுமோ பண்ணி தான் இருக்கிறாங்க. அவள் இந்த இயற்கையாகவே அவளுக்கு இந்த சுபாவம் உண்டு, சாத்விக சுபாவம். அது போதும். கோபம் வந்தாலும் மறுபடியும் அன்மீன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த இயற்கையான அந்த குணாந்திரங்கள். ஏன்னா இருக்கிற நட்சத்திரமே கேது நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், சூரியனோடு ஒரே ஒரு பார். மூலம் போராடம் உத்தராடம், போராடம் செல்வாக்கு உள்ளது. உத்தராடம் சூரிய நட்சத்திரம், மூலம் கேது நட்சத்திரம். மெயின் ஃப்ரேம் மூலம்னா தெரியல உங்களுக்கு. அதனால் அந்த எல்லாத்துக்கும் எல்லா நெட்ஒர்க்கு அதுக்கு காரணமாக இங்கே உட்கார்ந்துட்டுருக்காது. ஏன்னா குரு தான் கொடுக்கணும். அதனால் இவள் இன்னும் உட்கார்ந்துட்டுருக்கு. யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது நம்ம கையில் இல்லை. எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுக்கணும். அது அவனுடைய அனுகிரகம் கிடைச்சதான் கூட குருனுடைய அனுகிரகத்தினால இருக்கிறத வச்சு சந்தோஷம் வாழ முடியும். அவன் கர்மம் தரித்திரமாக இருக்கணும்னு என்ன பண்ணுறது. நலதமயந்தி இதெல்லாம் இருக்குங்கள, எத்தனையோ இருக்குது கேஸ். சூரிய வம்சத்துலேயே பிச்சை எடுக்க சனீஸ்வரன் சூரிய வம்சம் அவன் பிச்சை எடுக்கலையா. ஸோ அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் காரண காரியங்களை வச்சுன்னு ஒரு ட்ராமா ஆடுற அனுபவிக்கிறதுக்கு இப்படி தான். உழைப்பேன்னு என்ன தெரியணும், கர்மங்கள் என்ன தெரியணும், அது கர்மங்கள்ன்றது மூலம் நம்ம என்னத்துக்கு வாழணும் அப்படி சொல்கிறது இதெல்லாம் இருக்குது. நம்ம இன்னொருத்தர் வாழறதுக்காக வாழணும், நமக்காக வாழலை அப்படின்னு எண்ணம் தான் இருக்கணும். எல்லாத்தையும் படைச்சவன் உன்னையும் படைக்கும் போது நீ அவங்களுக்காக வாழ்ந்தான் ஆகணும், உனக்காக எப்படி வாழ முடியும். இந்த அடிப்படையே தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது ஒருத்தரே சூரியன் தான் ஃபீட் பண்ண முடியும். அந்த சூரியன் பாக்யாதிபதி பார்த்தீங்களா, டைரெக்டாக 9ஆம் வீடு அதிகாரி தனுசுக்கு யாருன்னா சூரியன் தான். பாக்கியம் அட்டகாசமாக கொடுப்பாரு உங்களுக்கு, கவலையே இல்லை. மறைவு நாள் வாய்ப்பு குரு கொடுக்குறாருன்னா இந்த 2ஆம் வீடு குரு பாறை இருக்கு இல்லையா,
குடும்பம் விருத்தியாது இல்லை, குடும்பம் தோஷம் போடுறது, எல்லாம் தோஷம். அல்பாயத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், தாய்த்தான அண்ணாது பசங்க அடிப்படை படிப்பு பேசிக் அது நன்னா விருத்தியாகுது. குடும்ப சாதாரண தனங்கள்லாம் வித்தியாது, பாரம்பரிய கௌரவ விஷயம் எல்லாத்துலேயும் ஒரு கலை ஆற்றல் எல்லாத்துலேயும் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். வேணாம் மறுபடியும் ஏனதோனா வாழ்க்கை முடியாது, அதான் அசனியே. இன்றைக்கும் நாளைக்கே போதாலும் ஏனதோனா வாழலாம், நம்ம எத்தனை வருஷம் வாழப்போ நமக்கு தெரியாது. அது வரைக்கும் வாழும்போது நானும் வாழணும், மற்றனை வாழ வைக்கணுமா இல்லையா? இல்லை எனக்கு இருக்க முடியாது, தொலைச்சி கூட தொலைச்சி பகவான். அப்படி இருக்கிற காலத்தில் ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா அது தகுந்த மாதிரி நமக்கு அவங்க அமைப்பை கொடுக்கணும். நம்ம கட்டமைப்பு பண்ணிக்க முடியாது எதுவுமே. அதுக்கு சூழ்நிலையை உண்டாக்கி சன்னி விட்டு குரு கொடுக்குறாரு. எப்படி 2ஆம் வீடு செய்கிறது கரெக்டாக அந்த அயன செய்யணும் போகும். 2ம் 12ம் தனுசுக்கு பக்காவாகிடுறது. அப்புறம் என்ன உங்களுக்கு, நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன், இனி ஹாப்பியாக எனக்கு வாழுங்க. அது போல் தேர்ட் பார்ட்டி வந்து பண்ணுற அளவுக்கு பண்ணுறது 2ஆம் வீடு 12ஆம் வீடு பண்ண தேர்ட் பார்ட்டி பண்ணுறான்னு அர்த்தம். மறைமுகமாக பண்ணுற 12ஆம் வீடு 2ஆம் வீடு டைரக்டு. உங்கள் குடும்பம் தானே 2ஆவது குடும்பம் தானே. குடும்பம்னா என்ன, உலகம் நம்ம கூட பண்ண அத்தனை பேர் குடும்பம், சமுதாயம்னு அர்த்தம். 4 பேர் மாத்திரம் இல்லை, அது வாழணும், நீ வாழணும், நல்லா வாழணும். ஆக எல்லாருக்கும் வகை தெரிஞ்ச மாதிரி குரு அழகாக உட்காந்துருக்காரு, நகரவே இல்லை. வக்கரமானாலும் 4 மாதம் திருப்பி அதனால் பாதிப்பு இல்லாமல் செயல்பட்டுருக்கார். அவருக்கு அனுகூலமாக செவ்வாய் இருந்தார். அப்புறம் பிறகு அடுத்தது சனி புதனும் சுக்கிரனும் தொடர்ந்து கூட சென்றாங்க. அதே மாதிரி எல்லா வித காலகட்டத்திலும் ராகு கேதுக்கு நடுவில் கொஞ்சம் கர்மத்தை காமிச்சா கூட அடக்கி உடனே சரிப்படுத்துகிறார் அந்த புதன். கடைசி நேரத்தில் பங்குனி மாதத்தில் சுக்கிரன் வக்கரமாறாருன்னா 0 ஆகிடுறாரு. இந்த ராகு தொல்லை தாங்கலை கூட உட்காந்துட்டு, அதனால் பின்னி எடுத்துடுறார் பின்னாடி. புதன் வந்து சேர்ந்த உடனே எல்லாம் சேர்ந்துக்கும், புதன் சேர்ந்துக்கும், சுக்கிரன் சேர்ந்துப்பான், ராகு உட்காந்துருப்பான், செவ்வாய் சேர்ந்து. கடைசியில் பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தமாஷாக இருக்கும். எவ்வாறு ரோட்டு போது அடுத்து விசுவாச வருஷம் பிறக்கும், சித்திரையில் பாடுறாருல, அதுக்குள்ளே ஒரு வழியை ஆக்கி நார்மலாக கொண்டு வருவார். அப்போ தான் வக்கரமாக பங்குனி மாதத்தில் சுக்கராஜ். அது வரைக்கும் வக்கரமே இல்லை. நடுவில் இந்த ஆடி மாதத்தில் புதன் வந்து ட்ராமா ஆடுவார். செவ்வாய் பின்னாடி புரட்டாசி மாதம் கடைசியில் ஆகும். கார்த்திகை மாதத்தாரர் பொதுக்குள்ளே சனீஸ்வரன் முதலே வக்கரமாகி வெளியில் வந்துடுவார். சனீஸ்வரன் வக்கரமானதுனால உங்களுக்கு என்ன அனுகூலம் 2ஆம் வீடு பாதி பாழாட்டு நினைக்காதீங்க. தீட்சின்னு கண்ணு பார்க்குறது மங்கி போயிடும், பாழாயிடும். அதனால் உங்களுக்கு தோஷங்கள், இந்த பரிகார தோஷங்களில் வந்து பண்ணணும் அவசியம் இல்லை, விருத்திக்கு வரும். நல்ல பொருள் நல்லா இருக்குது, பாதிப்பு கொடுத்தான்னா எப்படி நீ மேலே வருவீங்க? தோஷங்களுக்கு நிவாரணம் இருக்கலாம் தவிர தோஷங்களே நாசம் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா எப்படி வெளியில் வர முடியும்? வியாதி நீ உடம்புல கொடுத்த பாதிப்பு கொடுக்குறாட்டாங்க, பாதிப்பே கொடுத்துட்டு நோய் பண்ணியிருந்தால் எப்படி வாழ முடியும்? அதுக்காக சனீஸ்வரனை 0 ஆகினார். அப்போ நோய் இருக்காது, மருந்து இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கும், தெம்பாக இருக்கும். ரெண்டு யாதா மனசுலாம் வரக்கூடிய நோய் சரீரத்தில் வரக்கூடிய. மனசில் நோய் வரும்போது எல்லாமே பாழாயிடும், சரீரத்து நோயும்போது திக்கு பண்ணிடலாம், மறுபடியும் சமுதாயம் பாழாயிடும். இதெல்லாம் இருக்கும்போது அது ரெண்டுத்துமே இல்லாத பண்ணுற காலம் தான் சனீஸ்வரன் வக்கர காலம். இது என்ன வச்சுக்கோங்க. அப்போ அஷ்டமத்து சனியெல்லாம் வந்து 7ஆம் வீடு, 8ஆம் வீடு சனி, 4ஆம் வீடு சனி, 12ஆம் வீடு சனி, அதெல்லாம் கொஞ்சம் வலு இழந்து போகிறதுனால பழையபடி தெல்லாயிடுவீங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். வக்கரமானாலும் கவலை இல்லை. கும்பத்தில் முழுகி போயிட்டார். அடுத்தது அந்த சுக்கராச்சாரியார் பாக்கியத்தில் உட்காந்துட்டு 9ஆம் வீட்டை வந்து அப்போ சரிப்பட்டு ஆவணி மாதத்தில் புதன் வந்துடுவார். அங்கே ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் கொத்தலாம். ஆவணி மாதத்துக்கு உட்காந்துடுற, புரட்டாசி மாதத்துலேருந்து புதன் சிம்பத்தில் உட்காந்துடுவார் பாக்கியத்தில். சூரியனும் 9 10 ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தர்ம கர்ம யோகாலாம் கிடைக்கிறது உங்களுக்கு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஆட்டோன்னா 1 வருஷம் சொல்கிறதுக்கு குரு வரை சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் எல்லா வேலையும் சும்மா இருக்கும். ஆடி ஆவணி புரட்டாசி உங்களுடைய சாமர்த்தியம் அதை கொடுத்து செயல்படுத்தி அனுபவிக்கிறோன்னா ஒரு ட்ரெண்டு லைஃப்பில் வேணும். இல்லை தூங்கிட்டு இருக்கிற ட்ரெண்டு, ஒரு கலை, எல்லா விஷயத்தையும் ஒரு சேலஞ்சிங்காக இருந்து ரிசல்ட் ஓரியன்ட்டு வரணும் தான் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி வரைக்கும் ட்ராமா ஓடும். அந்த கார்த்திகை மாதம் விழிப்புணர்ச்சி பழையபடி வந்து அப்படியே காலை தூக்கிடலாம். நீங்கள் குடும்பத்தில் விளக்கு நன்னா திருவிளக்கு எப்போது வரும், சௌபாகியம் இருந்துகிட்டே இருக்கும். அஷ்டலட்சுமி கூடுவா, தரித்திரலட்சுமி வெளில போடுவா. தாரித்திரம் இருக்கவே இருக்காது இந்த குரு பயிற்சியில். இருந்ததுன்னா நம்ம தான் முட்டாள். அவனுக்கு வேலையில் தரித்திரம் இருக்குது, ஆனால் அவன் தரித்திரமாகவே இருப்பான்றதுக்காக படைச்சிருக்கார், அவ்வளோதான். ஸோ எல்லாத்துலேயும் ஏற்றமாக இருக்கும். வியாதி இருக்கும், அறக்குறை வியாதியை உடம்புல அல்பாயத்தில் போகிறது, ஆக்சிடென்ட் செத்து போகிறதுன்னா நமக்கு வராது, யாருக்கோ வராமல் வேண்டாம்.
நல்லா ஆயுசோடு நல்லா இருக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், தூங்கலாம், நல்லா உழைக்கலாம், சொத்து பத்து கடன் உபாதன் அடையோடு நீ அடியோடு போக சொல்ல மாட்டேன், இம்சப்படுத்தாது, அடைக்கக்கூடிய சொத்தை ரொட்டேஷன் பணம் வந்துகிட்டே இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பாக்கியம், பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆக இத்தனால பையனையும் பொண்ணி கரையத்தில் போதுமா. இப்போ தாத்தா பாட்டி ஆகியும் நன்னா இருந்து பசங்களுடைய இதில் அவங்களை கவனிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குது. 3 தலைமுறை பார்க்கலாம், இனிமேல் தாராளம் பார்க்கலாம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், அனுபவிப்பீங்க. இதெல்லாம் யாரும் கிடைக்காது, இந்த வருஷம் தான் கிடைக்கும், குரு பயிற்சியில். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு கரைகாணா ஒரு இன்பம் கிடைக்கும், ஆனந்தம், சந்தோஷம், பேர்வு கடைசி வரைக்கும் நீடிக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகரம்னா தை மாதத்துக்குள்ள மகரம், அதாவது சிகம் மாதிரி விடி விளக்கும்பாங்க பேர். தை மாதம் வந்து வழி பிறக்கிட்டுறாங்க இல்லையா, தை மாதத்தில் அதெல்லாம் பிறந்தவங்க உண்மையிலே யோகிய பலம் எப்போதுமே ஒரே தை மாதத்தில். அந்த மாதம் சொல்லக்கூடிய மகரத்தில் இருக்க நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னாலே சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய், இதே மாதிரி அங்கே இருக்கிற மாதிரியே சிவத்தில் இருக்கிற மாதிரியே. அதோட வேடிக்கை குருவனுடைய பாறை கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, அட்டகாசமாக வச்சிருக்கு, அவளையே இல்லை. பொன்னான வாழ்க்கைங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த மகரம் கும்பலுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வந்துருத்துனாலே சமுதாயத்தில் அவன் நல்ல காலம் கொடுக்கணும். நல்ல காலம் வந்து பிரயோஜனம் இல்லை. சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க மாறணும்னா அதை மாற்றணும். காலங்கள் மாற்றினா தான் சமுதாயத்தில் அந்தஸ்தில் வர முடியும். நம்மளே மேலே முயற்சி பண்ணணும்னா வர முடியாது, ஜீரோ. அதுக்காக தான் இந்த மாதிரி அமைப்பில், இந்த ஜோடியாக் பெல்ட் அமைப்பில் செமத்தியாக கொடுத்து மகரம் கும்பம் ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த மகரத்தோடு கும்பத்தோடு மகரம் நல்லா இருக்குது. மிதுனத்துக்கு போன அப்புறம் தான் குரு கும்பத்துக்கு நிறைய கொடுப்பார். இப்போதைக்கு டைம் இருக்குது, இப்போதைக்கு கொடுக்குற நிறைய இல்லைன்னு சொல்லலை. கும்பத்துக்கு இந்த மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் அட்டகாசம். அதை விட ஜெடிக்க கும்பத்தில் உட்காந்து சனீஸ்வரர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார் வக்கரமாகி. அசுத்தம் என் உடம்புல இருந்தாலும் அசுத்தம் தானுங்க, என்ன பாதிக்கும். கை கழுவிட்டு வரலாம், கர்மத்தை விட கை கழுவிட்டு வருது. அதுக்கு கர்மம் படிச்சு சனீஸ்வரன் கண்ணுக்கு உடச்சிட்டு ஒரு மாதிரி, கால் உடச்சி நொண்டி, இதெல்லாம் உபாதி. நீ மருந்தே அவன் தான், யாரையும் அவன் தான் அப்படின்னு என்ன பண்ணுறது? எப்படி ஆகும் உடம்பு? கூடு குருடு கொதி எல்லாரும் மூச்சுக்குவாங்க. அவர் கலகலன்னு கல்ச்சரே இல்லாத அப்படின்னா ஒரு வார்த்தை கேட்கும், சம்தான் நடத்தல, டீசன்ட் தெரியாது. சனீஸ்வரன் எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க வந்தோம். நல்ல ஆத்மா தான், ஆணும் தான். அதை இது புரிஞ்சுக்கிறது யாரும் கிடையாது. ஆனால் எப்போதும் நமக்கு இது போதும், ஆனால் வேண்டாம், அந்த மாதிரி எல்லாம் வேணாம் அப்படின்னு அவங்களாம் ஒரு நிலைக்கு வந்தால் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்குன்னு சமுதாயம் இருக்குது, வாழ்ந்து ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கோ அவங்கள மாற்றி அதெல்லாம் நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பெட்டர் லைஃப் அவங்களுக்கு இருக்கும்போது நான் எதுக்கு அதெல்லாம் போகணும்? ஆக எல்லா காலத்துலையும் உழைப்புக்கு அஞ்சாதவன் இல்லை, உழைப்பு எப்போதும் கை கொடுக்கணும். உண்மை உண்மை உண்மை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், குழந்தைக்கு பால் கொடுக்குறதுலேருந்து கிளாஸ் நடத்த வேண்டியிருக்கு தாய். இது ஒரு பாடம், அது கிளாஸ். வெளிநாட்டுக்காரர் பண்ணால் தான் நம்ம தலை சிகாயத்துலேருந்து வெளிநாட்டிலேருந்து என்னென்ன மேக்கப்லேருந்து சொல்லணும், புடவை எப்படி கட்டுறது கொள்வது, என்னெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட். நம்மளால பெரிய வியாபாரம் பண்ணுறது ட்ரெஸ்ஸிங் ஆக்டர்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட். வண்டி ஓட்டுறது கற்றுக் கொடுக்கலாம், அதுக்காக வாழ்க்கை குடும்பத்துக்கு கற்றுக் கொடுக்க முடியுமான்னு இதெல்லாம் ஒரு பாடம் வந்துடுது இப்போ. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் எப்படி படுத்துக்கிறது, கிளாஸ் நடத்தாமல் இருக்கணும், அது பெரிய விஷயம். குழந்தைக்கு படுத்து பால் கொடுக்குறது, செத்து போடுறது, ஆள் அடைக்குது, அதுக்கு எப்படி அம்மா சொல்லிக் கொடுப்பா. இப்போ தண்ணி கிளாஸ் எடுத்துறது அம்மாக்கே சொல்லிக் கொடுக்க. இதெல்லாம் இந்த ப்ரெக்னன்சி இப்போ இந்த காலத்து எப்படி பண்ணுறது, அந்த காலத்து தாய்க்கு தெரியும், இப்போ தெரியாது, டாக்டருக்கு தெரியாது. அதனால் அதுக்குன்னு இப்படி தண்ணி கிளாஸ் வச்சு வெளிநாட்டு சிஸ்டம். ஹவு டு ஹேண்டில் த ஹஸ்பண்ட், ஹவு டு ஹேண்டில் த ஒய்ஃப், ஹவு டு ஹேண்டில் சிச்சுவேஷன் ஃபேமிலி, அதை எப்படி சமாளிக்கணும், அதுக்கெல்லாம் அவங்க எல்லாம் நடத்துவாங்க எல்லாமே. ஸோ இதை மாதிரிலாம் நல்லமாக வந்திருக்கு. ஆக உங்களுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கு. நம்ம நிலையை தகுந்தாமல் அவனை கீழே இறக்கினா தான் நம்ம உயர போக முடியும். 2 கோடில் நான் குந்துனு தான் இருப்பேன், போக மாட்டேன்னா உன்னோட சின்னதாக ஆக்கினா தான் நீ உயர இருப்பேன். அந்த மாதிரி அந்த மட்டமான அந்த அடிப்படையே இல்லாத சமுதாயத்தை பாழ் பண்ணிவிட்டு உங்களை நேர்த்திக்கிறான். புரியுதில்ல? உங்களை உயர்த்தி நிற்கிறார். தாய்ஸ்தானம், தனீஸ்வரர் ஸ்தானன்றது சாயஸ்தானம் உண்மையில். கர்மங்களை போக்குறதுக்காக அது கண்ணு அது மாதிரி படைச்சிருக்காந்துக்காங்க. எப்படி தான் பின்ன கர்மத்தை நோக்கணும், கர்மங்களை போகிறது வழி மெத்தேடு கொடுக்கணும்ல. அதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு உண்டாக்குறதுக்கு அவன் பண்ணால் தான் முடியுன்றதுக்காக அதுக்காக அவனும் பாதிக்கப்படணுமா? ஆடை வெட்டுறவன் வெட்டி சாப்பிட்டு கறி பண்ணுறவனா
அதுக்காக அவன் பண்ணுறான்றதுக்காக அவன் பாவம் பண்ணுற அர்த்தம் இல்லை, அதுக்காக அவன் வாழ்க்கை அப்படியே போன அர்த்தம் இல்லை. பிரியாணி ஆன அவசியம் இல்லை. அந்த தொழில் இருக்கிறதுக்காக தொழில் ஒரு அமைப்பு பகவான் கொடுத்துருக்கான்றதுக்காக அவங்களும் அப்படியே இருக்கணும் அவசியம் கிடையாது. அதனால் இதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஒரு புரிஞ்சுக்கிட்ட ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, ஏறவே ஏறாது யாருக்கும். ஆக சனீஸ்வரர் மகரத்தில் இருக்கிறவோ விடிய காலம் வந்துருதுன்னு எல்லாருக்கும், எல்லாருக்கும் விடிய காலம். இந்தாட்டி அவங்களுக்கே விடிவு காலம், எல்லாருக்கும் விடிவு காலம் கொடுக்குற சனீஸ்வரன் தனக்கு விடிவு காலம் உண்டாக்கிக்கணும்மா. அதுக்கு தான் பகவான் இந்தாட்டி குருவனுடைய இது ரிஷபத்து போகிறோடனே தூக்கிட்டு வர சனீஸ்வரன். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாரு எல்லாத்துலேயும். அந்த அடிப்படை செய்யக்கூடிய சமையல்லேருந்து, ஃபிஷ்லேருந்து, ஹோட்டல்லேருந்து, டூரிஸ்ட்லேருந்து, அப்புறம் ட்ரெஸ் மேக்கிலேருந்து, மருந்துலேருந்து, தானியத்திலேருந்து, உபயோகத்துலேருந்து, என்னென்ன உண்டோ கனிவடத்துலேருந்து எல்லாத்துலேயுமே சனீஸ்வரனுடைய பெரிய பங்கு இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி தொழில்கள்லாம் உண்டாக்கிட்டே வராங்க. அடிப்படை கல்வி தாய் தான் முதல்ல. அந்த லெவலில் இருக்கிற ஒரு கிளாஸ் நடத்துகிறார். இன்னும் வயிற்றுக்குள்ளே குழந்தை கூட பிரகலாதன் இப்படி நாரதர் மூலம் கற்றுண்டாரோ அந்த மாதிரி நிலவெல்லாம் வரப்போகுது. அதுதான் அதுக்காக சனீஸ்வரருக்கு நன்றி சொல்லணும், அவருக்கு சந்திரகுப்த குருக்கு நன்றி சொல்லணும். குருக்கு தொடர்னால்தான் சனீஸ்வரர் இந்த அளவுக்கு மேலே வர முடியுது. அறிவு செயல்பாடு, அறிவுத்திறன் செயல்பாடு கூடினாதான் எல்லோரும் வாழ்க்கையில் மாற முடியும். இல்லைன்னா அசமந்து அன்னபிரயோஜனம் இது இருந்தாலும் அசமந்து. சாமர்த்தியம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. சாமர்த்தியம் கை கூடணும்னா அறிவு திறன் நல்லா திறக்கணும், மற்றவங்க அட்ராக்ட் பண்ணணும், செயல்படணும், அதான் ஒர்க் பண்ணணும். டைம் லிமிட் அதான் கரெக்டாக இருக்கணும். டைம் லிமிட் சனீஸ்வரன் கிடையவே கிடையாது. நாளைக்கு தான் ஐயோ மறந்து போச்சு, பரவாயில்ல இன்னும் பண்ண போகலாம். சனீஸ்வரன் டைம் லிமிட்டு பார்க்கணும். இப்படி ஒரு காலத்தில் சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட அந்த சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் 3 பேர் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள். விடிவெள்ளி அப்படிம்பாங்களே அந்த அமைப்புக்கு தான் உண்டாக்கியிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் வரும்போது இவங்களுக்கு இந்த சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த ஆடி மாதம் வரும்போது கடகத்தில் போயிடுவார் எல்லாமே. பாருங்கள் ராசிக்கு அட்டகாசமாக தொடர்பு வருது பாருங்கள். அந்த புதனும் சுக்கிரனும் உட்காந்துருப்பாங்க. அந்த புதன் சுக்கிரன் முக்கியமானது மகரத்துக்கு. புதன் பாக்யாதிபதி மட்டும் இல்லை, 6ஆம் வீட்டு அதிகாரி. சுக்கிராச்சாரியார் பூர்வ புண்ணியாதிபதி. அது மட்டும் இல்லை, சுக்கிரர் 10ஆம் வீட்டு அதிகாரி. பிள்ளைக்கு அவர் நேர சப்தமத்தில் கடகத்தில் உட்காந்துட்டு 2 உட்காந்து கேது நாசம் பண்ண உடனே சுக்குன்னு கேது போட ஒருவே ஆக்கி சூரியன் உட்காந்துருக்கான். இப்போ சூரியன் புதன் சுக்கிரன் பாருங்கள் அப்படின்னு பாருங்க. சூரியன் அஷ்டமாதிபதினு நினைக்காதீங்க. இப்போ சொன்னேன் அங்கேயா உட்காந்துருக்காரு சூரியன். உட்காந்த சூரியனுடைய பாறை நேரடியாக வாங்கக்கூடாது, சைடில் தான் பார்க்கணும். சூரியனை கண்டுபிடும், அஸ்திரங்கள் அந்தரங்கள்லாம் போடணும். அது மாதிரி இருக்குது. அதனால் எப்போ சூரியன் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாட்டான், அந்த சைடாக தான் கிழக்கு தென்கிழக்கு வடக்கு இப்படி தான், நேரடியாக வராது. பூமியே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி சூரியன் 8ஆம் வீட்டுக்கு நல்லது. 8ஆம் வீட்டு அதிகாரியாக இருக்கார், அவ்வளோதான். கெடுதல் பண்ணணும் அவசியம் இல்லை. அவருக்கு எங்கே இருக்கோ தந்தாமல் நம்ம போகணும். முதலாளி எப்படி இருக்கோ நம்ம போகணும். வேலைக்காட்டு தந்தாமல் முதலாளி வரமாட்டார். அதுக்காக தான் 8ஆம் வீடு சூரியன் வச்சுருக்கிறது. அவர் முதலாளி. கடத்தனமாக சந்திரன் ஏன் வச்சுருக்காரு? சந்திரன் ஒரு நாளே அங்கே இருக்கவே மாட்டான், 2.5 நாளில் சுற்றினே வந்துட்டு இருக்கணும். சூரியன் 1 மாதத்துக்கு இருக்கணும். அது பரவாயில்ல. ஸோ இப்படி ஒரு அமைப்பில் பார்த்து பண்ணிருக்காரு காலபுருஷன். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது மகரத்து சனீஸ்வரனுக்கு 2ஆம் வீட்டில் உட்காராமாகி சிம்மத்தை பார்க்குற அளவு பாக்கியம் வருது. அதே கடகத்துக்கு செவ்வாய் உட்காரும்போது அங்கே அவர் பார்க்குற பாக்கியம் கிடைக்கிறது. செவ்வாய் யாருன்னா லாபாதிபதி மட்டும் இல்லை, 4ஆம் வீடு அதிகாரி. எல்லாம் தொடர்பும் வருது. அதே மாதிரி வரும்போது குருமங்கள யோகம் வரணுமேன்னா வருதே. சனி செவ்வாயும் குரு சேர்ந்து பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்துக்கு கிடைக்கிறது. மகரம் பாக்கியஸ்தான் ரிஷபத்துலேருந்து. ரிஷபத்துக்கு தர்மகரமாக சனீஸ்வரன் தான் இருக்காரு. அப்போ அவள் செய்ய மாட்டாரா? முதலாளி செய்ய மாட்டாரா? அங்கே போய் குரு உட்காந்துருக்காரு. குரு யாருன்னா வீதிஸ்தானாதிபதி, அயனசேன பகவாஸ்தானாதிபதி, அங்கேருந்து கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் அது தகுந்த அளந்து பார்த்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னா இந்தாண்டி கிரகநாதர்களில் தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு. குரு பாழாகாமல் இருந்தார். குரு வக்கரநிலையும் பாழாகலை, சனீஸ்வரன் வக்கரநிலையும் தன்னை மற்றவன் இம்சப்படுத்தாமல் எவ்வளோ இது பண்ணுறான். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அமைப்பில் கொடுத்துருக்கு. பாம்புகள் என்ன புத்தி பண்ணாலும், அது கர்மத்தை பண்ணாலும் அதை திருப்பி அடக்கி ஆடுற அளவுக்கு எப்படி பண்ணுறான்னு இந்த புதன்லாம் வக்கரமான ஒரே மாதத்தில் உள்ளே வந்துடுறாரு. ஆடி மாதத்தில் பண்ணிட்டு ஆடி மாதத்தில் உள்ளே வந்துடுறாரு.
அதே சுக்கராச்சாரி அதோட வேகம், பங்குனியில் தான் பண்ணுவார், வக்கரமாவார், போயிட்டு திருப்பி கீழே வர மறுபடியும் என்ன பண்ணுறது. செவ்வாயும் அப்போ தான் இன்னொரு வக்கரமாக கீழே மேலே போகுது, அப்போது வக்கமாகும். பங்குனி மாதத்தில் வக்கரமாகும் மூணு செவ்வாய், மாதிரி மேலே வக்கரமாகிட்டு மேலே இந்த வக்கர கீழே மறுபடியும் வந்துடுவார், திருப்பி மேலே போவார். புதன் அப்படியே, புதன் வந்து வக்கரமாகி திருப்பி கீழே வர போவார். அதே பங்குனி மாதம் கும்ப மாதத்தில் வர போவார். இப்படி அந்த நெருக்கடி நெருங்க புது வருஷம் அடுத்த வருஷம் வரைக்கும், விஸ்வாச வருஷம் வர வரைக்கும் உள்ள ஒரு காலத்தை பார்க்கும்போது வெரி ஃபாஸ்ட்டாக நான் அந்த கடைசியில் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில், புரட்டாசி மாதத்தில், ஐப்பசி மாதத்தில் கிரகணம் எந்த குருவுடைய பாறை இல்லாத உருளே இடிஞ்சு போய்டுறது. உடனடியாக ஆக்ஷன் எடுத்து வந்து குடுகுடுன்னு வந்து பார்த்து சனீஸ்வரன் செவ்வாய் சனியை தொடர்பு கொள்வார். சனீஸ்வரன் நிச்சயத்தை பார்ப்பார். கார்த்திகை மாதம் வந்துட்டுனா சூரியன் புதன் உட்காந்துருப்பார். டைரெக்டாக சப்தத்தில் குரு பார்க்க தொடர்பு வந்துச்சு. மறுபடியும் விளக்கு ஃபியூஸ் கேரியர் பீஸ் பண்ணது வந்துடுது, திருப்பி மறுபடியும் நல்லா ஆகிடுது. ஆனால் மறுபடியும் விச்சிக்க மாதத்துலேருந்து தனுசு அந்த முடிகிற வரைக்கும் பிரமாணமாக நவகிரகங்கள் மகா ஒத்துழைப்போட அதிகபட்ச சுக்கிரனும் புதன் தான். பார்த்துக்கோங்க, சனீஸ்வரருக்கு பாக்யாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் 2 பேருமே மாற்றி மாற்றி கடைசி வரை செய்கிறாருன்னா நீங்கள் என்ன சனீஸ்வரனுடைய பெருமை யார் சொல்கிறது? அதனால் எப்பேற்பட்ட அனுகூலத்தை ஆசீர்வாதத்தை பெற்ற குருவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்த அத்தனை பேருக்கும் அந்த நன்றி சொல்லி நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கொண்டு பார்த்துக்கிறேன். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பம் எப்போ இந்த கலசம் வைப்பாங்க, எல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு வைப்பாங்க. எதுக்கு முடிஞ்சு போச்சு வச்சுக்காதீங்க. துவக்க காலத்தில் கும்ப கலசம் வச்சுனா தான் பிரார்த்தனை பண்ணால் தான் அது காரியம் நடக்கும். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கும்பத்தை காமிச்சிட்டு நான் பூர்த்தியாச்சு ஒரு மரியாதை சொல்லிவிட்டு அப்புறம் பண்ணால் அதான் காலம். ஏன்னா மீனம்ன்றது மீனம்னு சொல்லக்கூடியது மோட்சஸ்தானம், அதுக்கு முன்னின இருக்கிறது கும்பம். எல்லாத்தையும் நிறைவு பண்ணணும், அறகுறையாக ஒர்க்கை முடிச்சுட்டு போகக்கூடாது. கர்மத்தை பிரகாரம் எல்லாத்தையும் முடிஞ்சு எந்த அளவுக்கு முடிக்கணுமோ சனீஸ்வரன் வச்சு முடிச்சிடுவார். சனீஸ்வரன் தான் கர்மங்களை முடிக்கிறதுக்கு அவனே டாக்டர் மருந்து, அவனே நோயாளி, அவனே பேஷண்ட்டு, அவனே பாழாக்கணும், அவனே விருத்தி கொடுக்கணும், எல்லாம் சனீஸ்வரன் வழியே இல்லை. வித் ஹெல்ப் ஆஃப் அதர் கிரகன்ஸ். இத்தனை காலகாரிய கட்டங்களில் எல்லாமே கொடுத்துருக்கு, கால அமைப்பில் இருக்கிறதுனால கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய முதல்லையே கும்பத்துக்கு குரு சனீஸ்வரன் வந்து கும்பத்தில் உட்காரும்போது சனி செவ்வாய் உட்காந்துருக்கு, அப்புறம் மேலே போயிடுவார். வேறு விஷயம் அந்த இது. அப்போ செவ்வாயும் ரிஷபத்துக்கு முன்னால் செவ்வாயும் குருவும் ராசிபதி பண்ணிக்கும். அப்புறம் தான் மெதுவாக சௌரியம் எல்லாம் ஃபண்டமெண்டல்லாம் பண்ணிட்டு தான் குரு ரிஷபத்துக்கு போயிருக்காரு. சனீஸ்வரனுக்கு முதலையும் நிறைய கவனிச்சிடுறாரு. ரிஷபத்துக்கு போகிறது முன்னாடி அதே மாதிரி செவ்வாய் ரிஷபத்துக்கு வரத்துக்கு முன்னாடி செவ்வாயும் குருவும் ராசிபதி பண்ணிக்கிறது. சனீஸ்வரனுடைய பார்வை சித்திரை மாதத்தில் வரும்போது சனியும் சூரியனும் குருவும் உட்காந்து அப்புறம் தான் மாறுறாரு. 12ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி. அதனால் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துருக்காரு. ப்ரீசீடிங் ஆஃப் குரு பயிற்சி அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். குரு பயிற்சி ஆன பிறகு என்ன ஆகுது உங்களுக்கு? ரிஷபத்தில் போனால் என்ன ஆகும்? இங்கே இக்கரை கும்பத்தினுடைய செவ்வாய் ராகு குரு, இந்த ராகுவே தொடர்ந்து குருவனுடைய பாத்திரத்துக்கு அதே போல் அவனுக்கு கிடைக்கிறது. ராகு தொடர்ந்தாங்க. அதே சமயத்தில் அந்த குரு பாழா போகும்போது திருப்பி அந்த தோஷத்தை வலிக்கிறாரு. கேதுவை பார்க்கறதுனால தோஷம் போயிடுறது மறுபடியும் குருவுக்கு. அதே சமயத்தில் அந்த சுக்கிரனும் புதனும் கூடயே ராகு கூட உட்காந்துருக்கனால குருவோட உட்காந்துருக்கனால அடுத்தடுத்து பேச்சு ஆகிடுவாங்க. அதெல்லாம் ஒரு மாதம் கிரகணம் பேர் பட்டுன்னு பேர்ந்துட்டே இருப்பாங்க. வெரி ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிஷன் பீரியடில் எப்படி உள்ள ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அந்த ஒரு மாதம் கழிச்சு தான் எல்லாம் போனோம் இல்லையே, உடனே போயிடுறாங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டு ஒரு நடக்கடி பார்த்த காலகட்டத்தை பார்க்கும்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அனுகூலம் பண்ணுறதுக்கு தான் சுழன்று அந்த ராகு பத்திரம் விட்டுவிட்டு அம்புன்னு எல்லாம் போயிடுவாங்க. செவ்வாய் உடனே அங்கேருந்து கிளம்பி செவ்வாய் சூரியன் இருக்குது, அப்புறம் உடனே சித்திரம் அதே அப்போ செவ்வாய் அங்கே செவ்வாயை போகிறதுக்கு முன்னாடி இந்த புதனும் சுக்கிரனும் போயிட்டு அங்கேருந்து யோகத்தை கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி இதுக்கு மிதனத்துக்கு போயிடுவாங்க. செவ்வாய் உடனே நாங்கள் வந்துடுவார். செவ்வாய் உங்களுக்கு வீட்டுக்கு 10ஆம் வீட்டு அதிகாரி, கர்ப்பஸ்தானாதிபதி, வீரியஸ்தானாதிபதி. அதனால தான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன்.
கர்மங்கள் கொண்ட செவ்வாய் உங்களுக்கு கர்மமே கிடையாது. உங்களுக்கு மோட்சஸ்தானத்துக்கு அடுத்த முந்தின ஸ்தானில் நிறைவல் பண்ணியானோம், அப்புறம் தான் அதுக்கு போக முடியும். என்ட்ரி இது, நீங்கள் என்ட்ரி கொடுத்தா தான் அங்கே போக முடியும். அந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு எது கர்மம் கிடையாது. அதனால தான் செவ்வாய்க்கு அதிகமாக அவனுக்கு ஒன்று அட்டமத்தில் ஆடி மாதத்தில் கூட பார்க்கக்கூடிய பாக்கியம் வச்சுருக்கான். ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கு இறங்கி தருவார், கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ அங்கேருந்து நீ பார்ப்பார். அது வரைக்கும் செவ்வாய் மேலே உட்காந்து நாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். மிதிரத்தில் இருந்து உட்காந்து செவ்வாய் சும்மா இல்லாத அது இதை பார்த்துட்டு இருக்கோம், கண்ணியை பார்த்து உட்காந்துருக்கோம். கேதுவை அது பாழாயிடுது. அப்புறம் அந்த புதனும் சுக்கரனும் ஆடி மாதம் கடக சூரியனை வந்து பார்க்கும்போது கேது நாசம் பண்ணிவிடும், சும்மா இல்லாத. இல்லை குரு தனியாக உட்காந்து அக்கறம் வாங்கி உட்காந்து இந்த குரு என்ன பண்ணுவார்? ஆனால் பார்வைக்கு விசேஷம் உண்டு, அது போகாது. என் வயதுக்கு நிறைய சோறு போடணும், துருண்டு போட்டால் போதுமா அப்படின்னு அளவுக்கு இந்த கர்மங்கள் போல பாதிப்பு தான் இருக்குது. அதில் கும்பத்து சனீஸ்வரர் பொறு வரைக்கும் அந்த சப்தமத்தில் சுக்கராச்சாரியர் வந்த பிறகு அவருடைய பாறை கிடைக்கிறது. சுக்கரஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் நான் சுகஸ்தானம் முதல்ல பாக்யாதிபதி, அந்த சனி தொடர்பு கிடைக்கிறது. அப்புறம் சூரியன் தொடர்பு ஆவணி மாதத்துலேருந்து மற்றவங்களுக்கு இவாளை விடிகாலம், ஆடியிலேருந்து இவருக்கு விடிகாலம் ஆரம்பிக்கிறது. ஆடி ஆவணி புரட்டாசி அந்த ஐப்பசி மாதத்து ஐப்பசி புரட்டாசி மாதத்துல பிரச்சனை இல்லை. ஐப்பசி மாதத்தில் துலா மாதம் ஒரு 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 சேஞ்சு வரும் இவருக்கு. கார்த்திகை மாதத்துலேருந்து சில சிறப்பாயிடும். குருவனுடைய பார்வை கிரகங்கள் கிடச்சி எல்லாம் ஒரு சில உச்சிகத்தை பார்க்குறது மூலம் அங்கேருந்து சூரியனும் புதனும் பார்க்குறாங்க. அதோட வேடிக்கை புதன் சூரியனோட தனியாக சூரியன் இருப்பார், புதன் அப்புறம் போயிடுவார். புதன் பார்வை கடகத்தில் இருக்க செவ்வாய் பார்க்க முடியாது. அந்த வக்கரமாக மேலே போனோன்னா பார்க்கும், தனுசு விட பார்க்கும். அங்கே போய் உட்கார முடிவு அடைஞ்சிடுவார். அதுக்கு பிறகு புதன் இந்த மகர மாதம் சொல்லக்கூடிய தை மாதத்தில் சூரியன் அங்கே இருப்பார். அங்கே அப்போ தான் சுக்கிரனும் புதனும் போயிடுவார். ஸோ இவ்வளோ ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு கேப்பு ஒரு மாதம் ஃபுல்லாகவே இல்லை. ஒன்றுத்துக்கும் உடனே மாறி மாறி போகிறதுனால அந்த சுயற்சியில் எல்லாம் கிரகம் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஈவில்ஸ் கேனாட் அஃபெக்ட் எனிதிங், போராடிக்கிறது. புரட்டாசி மாதம் தான் ஒரு பெரிய ட்ராமாடின சூரியனும் புதனும் ராசி பண்ண முடியுது. எல்லாம் கூத்தலாம் செய்யுது கேதுவோட அமைப்பு. ஸோ எல்லா விதமான பாதிப்புகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான வகை பண்ணிகிட்டே இருக்கார் கூடிய. ஆனால் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு எல்லா காலத்துலேயும் அனுகூலம் கிடைக்கிது. எல்லா மாதத்துலையும் நடுவில் சில விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் வந்தாலும் அதுவே செட்ரைட் பண்ணிக்கிறது. இதுக்காக நம்ம காலந்தாழ்ந்து பண்ணலை, அந்த காலத்துக்குள்ளே முடிச்சு விடுறது. அதனால் டென்ஷன் ஆகாத அருமையாக வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் உண்டாக்கியிருக்கான். கும்பத்தில் பொறுத்தவரை கும்பத்தினுடைய பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார், அதே மாதிரி பூர்வ புண்ணாதி புதன், இவங்கெல்லாம் ரெண்டு பேருமே சமத்தையாக செயல் பண்ணுறாங்க. கூட அனுகூலமாக அவர் போனான்னா சுக்கரன் போனோடனே புதன் போன இப்படி மாற்றி 4 நாள் கேப்லேயே இப்போ ஃபாலோ பண்ணிட்டே போய் மடிக்கிறார். செவ்வாய் சனத்தில் பாதிப்பு அடைஞ்சிருது. ஆடி மாதத்துக்கு ஆவணி பின்னாடி தான் செவ்வாய் அவஸ்தப்படுறது. கடைசியில் உடனே அதிகம் கிடையாது, 2 மாதத்துக்குள்ளே செவ்வாய் வெளில வந்துடுறாரு. வக்கரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பலம் கூடுறது வக்கரத்தினால. அதனால் இப்போ ஒரு அமைப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது கரெக்டாக ஈல்டு கிடைக்கணும், ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து இந்த குரு பயிற்சியில் அமைப்பு உண்டாக்கியிருக்கார். விஸ்வாச சித்திரை மாதம் பேர இந்த காலகட்டமே பார்க்கும்போது குரு சுக்கராச்சாரியர் வக்கரத்திலே இருப்பார். அவர் வக்கரத்தில் இருந்தால்னா ராகுவால் இன்னும் பண்ண முடியல, அடக்கிறார். புதன் வக்கரமாய் திருப்பி கீழே கும்பத்து திருப்பி சரியாகி மறுபடியும் மேலே போகிறார். இப்படிலாம் இருக்குது. மற்ற இந்த மாதிரி போக அது பாம்பு அட்ராசிட்டி ஜாஸ்தியாக போகும்போது, அதாவது பாம்பு அட்ராசிட்டி ஜாஸ்தியாகனா நாட்டில் அதாவது தார்மீகம் அற்று போகுதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் வரதான் செய்யும் கை துஷ்சரல் கை. அப்போ அதை அடுக்கி இருக்கிறதுக்காக இந்த ட்ராமா ஆடுறது எதுவுமே குறைவில்லை, அவ்வளோ அருமையாக இருக்குது. மறுபடியும் சனாதனம் எழுச்சிட்டு மறுபடியும் பிரச்சனை இல்லாமல் அருமையான அரசாங்கங்கள்லாம் வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை.
நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு தான் இருக்கும். மற்றவங்க கை ஓங்கி இருக்கும், பணத்தில் ஓங்கி இருக்கலாம், வேறு ஒன்றத்தில் ஓங்கியிருக்காது. வேறு இடத்துல இருக்க போது மிலிட்ரியில் ஓங்கியிருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தான் நம்பர் 1 மிலிட்ரி ஆகிடுறோம். அது ஆச்சரியமாக இருக்குது. நடுங்குது சைனா. அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஆச்சரியமாக. சைனா ஒரு கொரியா அதோட மோசம் பண்ணுறது. இப்படி நிறைய சுற்றி வர பயமுறுத்து. ஏசிய நாட்டிலே மத்திய கை சென்ட்ரல் ஈஸ்ட்லேயும் இருக்க எல்லாம் அச்சனை பண்ணி கொடுறது தான். எல்லா காலத்தையும் அப்படி தான். ஆனால் அதுக்கு சோத்துக்கு வழி கிடையாது. இவ்வளோ பணம் வச்சு நாக்க அடிக்க வேண்டியதான். நம்ம கவர்மெண்ட் அப்படிச்சா நிறைய பணம் அடிக்கலாம். யாருக்கு இது? நீயே ஒரு வேல்யூ கொடு. சோத்துக்கு வழி இருக்கீங்க, அதனால் என்ன வேணால் நீ பண்ணலாம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அவங்களும் இப்போ பகவானுடைய குழந்தைகள் தான். நம்ம பிரத்யேக பகவான் இங்கே இருக்கான்றதுக்காக வேண்டி ட்ராமா ஆடுறான்றதுக்காக வேண்டி அங்கே இல்லாததும் இல்லை. எல்லாத்தையும் இருப்பார், கண்காணிக்கிறார். நம்ம ப்ரொடெக்டட், வெல் ப்ரொடெக்டட். ஏன்னா அவருடைய இடம் அது. அதனால் இந்த பொறுத்த வரைக்கும் குரு முக்கியமான அங்கம் வகிக்கிறார். இந்த வருஷத்தில் குரு பேச்சில் முக்கியமான அங்கம் குருவுக்கு கிடச்சிருக்கு. சனி கிடச்சிருக்கு. சனி தோஷங்கள் மல்காமல் இருக்கிறதுக்கு தான் சனியினுடைய பாறை மக்கள் அடிச்சிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா தானாக பற்றி எரிஞ்சு நாசமாக விடும். அதுக்காக வேண்டி பாறையை மட்டை வச்சுருக்காரு. அதுவும் நேரடியாக பார்க்க முடியாது. இதெல்லாம் இருக்குது. அதே குருவனுடைய பாறை எல்லாத்தையும் கிடைக்கிறது. பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறது. ஸோ எல்லா விஷயங்களையும் நமக்கு அனுகூலமாக பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காரு. முக்கியமான பூர்வ புண்ணியம் நன்னாயிடுறது. பாக்கியஸ்தான் சொல்லக்கூடிய சுக்கராச்சார் துலா நன்னாயிடுறது. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அவரே உட்காந்து செஞ்சு கொடுக்குறாரு, அதுவும் நன்னாயிடுறது. அதே மாதிரி சொல்லக்கூடிய ஐனசைன போஸ்தான் நன்னாவே குருவுடைய பாறை கிடைக்கிறது. இத்தனை விஷயங்கள் நிறைய இருக்குது. களத்திரசான சூரியன் காலத்தில் வரும்போது டிராமா ஆடி புதனே பண்ணி கொடுத்துட்றாரு. பூர்வ புண்ணாவதியே மறைவு ஸ்தானத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு, இந்த 8ஆம் வீடு சொல்லக்கூடிய கன்னிக்கு அந்த அதிபர் அவரே 7ஆம் வீட்டில் உட்காந்து திராமம் சாடுறார். அதே 8ஆம் வீடு சொல்லக்கூடிய புதன் தான் உங்களுக்கு பொறுத்து பூர்வ புண்ணியாதிபதி. அதனால் இதெல்லாம் அவரே பண்ணி கொடுக்குறார். நிறைய ராசி பிறகு நடக்கிறது. சுக்கிரனும் குரு நடக்கிறது. செவ்வாயும் குரு நடந்திருக்கு. இது நிறைய ராசிப்படி நடையில வருது வந்திருக்கு. கடைசியில் போகும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் சர்ப்பங்கள் தொல்லை கடைசியில் ஜாஸ்தியானாலும் அதுவும் அடக்கி ஆளப்படுறதுனால பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தோன்றினாலும் அதுக்கு வழி வச்சு உடனே முடிச்சிடுறோம். கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்தவரைக்கும் எந்த காலத்திலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. காற்றுள்ள தூற்றிக்கொள் சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு பிரார்த்தித்து கொள்கிறேன். திருமண வாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஏக்கமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா அந்த குருவனுடைய நட்சத்திரம் புரட்டாயில் பிறந்தவங்க தப்பிச்சிட்டாங்க. சதயத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுறது? சர்ப்பங்களை அடக்கி ஆளுக்கு நசுக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கார். எப்போது கவலைப்பட வேண்டாம். அந்த ராகு இருக்கிறதே மீனத்தில் உட்காந்துருக்கு. அங்கே இருக்கும்போது புரட்டாதி உத்திராட ரேவதி 3மே முக்கியமானது தான். உத்திராடம்னா சனி சிறந்து, புரட்டாதி குரு, உத்திராடம் அப்புறம் ரேவதி புதன். கவலையே இல்லை. புதன் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மேலும் தண்ணியில் உட்காந்துருக்காரு கேது கர்மங்களுக்கு. பாருங்கள் எப்படிங்க மறைவாக போய்டுறாரு. மறைவுஸ்தானம் எடுறதில்ல, அதனால் மறைவாக போய்டுறாரு. கவலை இல்லை. கண்ணியில் உட்காந்து அதே உத்தரம் அஸ்தம் சித்திரத்தில் கேது உட்காந்துருக்குறார். அதனால் அதுவும் மறைவுஸ்தானம். இப்போ பயன் இல்லை. சூரியனுக்கு சர்ப்பங்கள் ஆகாது தெரியும், சந்திரன் சூரியனுக்கும். ஆனால்தான் 4ஆம் வீட்டில் குரு உட்காந்து சர்ப்பத்தை பார்த்து தோஷனை போக வைக்கிறான். சூரிய நட்சத்திரத்தில் முதல் நிற்கிறார் கிருத்திகையில், அப்புறம் சந்திரன் நிற்கிறார். எவ்வளோ பாருங்கள். இப்போ செவ்வாயில் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது தான் அவ்வளோ பண்ணியிருக்கு. ஆகா எப்படி பார்த்தாலுமே அபவாதங்கள் பாதிப்புகள் தோன்றி உடனே சரிப்படுத்தப்படும் அப்படின்றது தான் நம்ம அந்த குருவனுடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. எல்லா காட்டிலையும் நம்ம வாழ்க்கையில் மெத்தனமாக இருக்க முடியாது. இப்போ மெத்தனமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாத்துலையும் சுகபோகங்களை கொடுக்குறாரு, விருத்தி கொடுக்குறாரு, குழந்தை குட்டியில் நல்ல கொடுக்குறாரு, கல்யாணம் தள்ளி போட வைக்கிறார், அந்த எண்ணங்கள் குடும்பம் நடத்தணும் எண்ணத்தை கொடுக்குறாரு, ஒத்துமையாக இருக்கணும் கொடுத்துறாரு. இன்னும் சில விஷயங்கள்லாம் குறைபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த வைராகியத்தை கொடுக்குறாரு. இவ்வளோ கொடுக்குறாரு. இப்பேற்பட்ட நிலையில் தானம் புண்ணியம் அண்டித்து எல்லாம் கொடுக்குற அந்த குருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம விடைபெறுவோம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனம்னா மோட்சஸ்தானம் மட்டும். இந்த பூமியில் பிறந்தாச்சுன்னா கர்மங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் விடுதலை ஆகணும். எதையே ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன்னா அது ஒரு காலம் ஒரு தேதி பாஸ் பண்ணுவோம். ஒன்று அவனாக மார்க்கை போட்டு வெளில அனுப்பிச்சுடணும்,
இல்லை நம்ம போயிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி போகணும். இதுதான் ரெண்டுமே இல்லாத கூட என்ன பண்ண முடியும்? அதுக்காக மோட்சத்தில் மீனஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கான். எங்கே மோட்சம் போகிறது? கர்மங்களுக்கு விமோசனம் கிடையாது, கஷ்டமாச்சு. அதனால தான் அந்த மீனத்துக்கு சப்தமத்தில் கேது உட்காந்துருக்காரு. எல்லா கர்மங்களுக்கும் மொத்த குத்தகை எடுத்ததே யாருன்னா கேது. அது அழகாக அங்கே பார்க்கும்படி குரு வச்சுருக்காரு. மீனத்தினுடைய 3ஆம் வீட்டில் உட்காந்த குரு 3ஆம் வீடு லாய்க்கு இல்லாதவர் தான். ஆனால் 3ஆம் வீடு லாய்க்கு இருக்கிறாங்க அந்த குருவுக்கு அந்த வீட்டை உட்காந்துருக்கு. ஆனால் அங்கே தான் குரு பலமாக இருக்கிறார். குரு பலமாக இருக்கிற மட்டும் இல்லை, பூர்வ புண்ணிய சந்திரன் அங்கே பலமாக வர்றான். எவ்வளோ இருக்குது பாருங்கடா மீனத்துக்கு. என்னென்ன பார்த்து அனுக்கிறான். சில குறைபாடு அதை ரெக்டிஃபை பண்ணுற உடனே அங்கே சூரியன் சந்திரன் செவ்வாய் 3மே குருக்கு வேண்டியதாச்சு. 6ஆம் வீட்டு சூரியனை மறைவு ஸ்தானம் வச்சு தான் எங்கே மறைவு ஸ்தானம் இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல வெளிச்சம் வரும். எது மறைவு ஸ்தானம் வைக்கணுமோ வச்சாதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், நமக்கு வேண்டியது அப்பப்போ அனுபவிக்க முடியும். நிறைய பணம் இருக்குன்னா பேங்கில் போடுறீங்க, இல்லை அதுக்குன்னு ஒரு இதில் போட்டு வைக்கிறீங்க செக்யூரிட்டியில், நகையெல்லாம் நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும், வேணுமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி எதுவுமே ரகசியமாக வைக்கிறது பேர். அந்த ரகசியமாக இருக்கிறது தான் 6ஆம் வீடு பயன்படுறது. அது 6ஆம் வீட்டில் பயன்படக்கூடிய சூரியன் வீட்டில் மீனத்துக்கு சம்மந்தப்பட்டவர்கள் வரும்போது தான், ஆவணி மாதத்தில் வரும்போது பயங்கரமாக இருக்கும். இதில் வேலைக்கு ஆரம்பத்திலே இந்த மீனத்துக்கு என்ன அனுகூலம்னா, செவ்வாய் மீனத்தில் உட்காந்து குரு செவ்வாய் வீடு மேஷத்தில் உட்காந்து ராசி பெரும் பண்ணிக்கும். ஏன்னா ராகு உட்காந்துருக்கானே தமிழாக பண்ணிக்கும். இதெல்லாம் அப்புறம் தான் அவருக்கு போவார். அதுக்கப்புறம் தான் இந்த சூரியனோட சுக்கிரன் சூரியனோட குரு முதல்ல இருப்பார். இப்போ சுக்கிரன் இருப்பார். குரு பேச்சாலும் சுக்கிரன் அங்கே இருந்து சூரியனோட இருப்பார். செவ்வாய் பின்னாடி வருவார். சுக்கிரன் புதனும் உட்காந்து அந்த கம்பெல்லாம் 18ஆம் தேதி குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே உத்தர மாதத்தில் 1ஆம் தேதி மே வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. ராகு உட்காந்து தொல்லை பார்த்துட்டே இருக்காந்துக்கா வேண்டி மீனத்துக்கு கிடைக்கிறதா இல்லையா குருவனுடைய இது தொடர்பு. ராகு உட்காந்து குரு அவங்க உட்காந்து இன்னையும் கவனின்னு சொல்லிட்டு இவாளை போயிட்டேன்னு எனக்கு கவனின்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறாரு. அதுவும் கொடுக்குறாரு. அதே மாதிரி கடைசி நேரத்தில் சுக்கராச்சாரம் குருவும் மாறி பங்குனி மாறி இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தில் ஆடி மாதம் வரும்போது தான் மீனத்துக்கு பூர்வ புண்ணிய வீடு சந்திரன் வீடு. அந்த ஆடி மாதம் வரும்போது தான் ஒரு ட்ராமாவே ஆடுவார். இந்த கேது சும்மா பாரவாக நாசம் பண்ணிடுறது. அதுக்கே குரு செவ்வாய் 9ஆம் வீட்டு அதிகாரம் செவ்வாய் 2ஆம் அதிகாரம் செவ்வாய் மீனத்துக்கு கடகத்துக்கு மீனத்தில் போய் குருவோடு இருந்து யோகத்தை கொடுத்தார், பிரமாதமாக கொடுத்தார். சின்ன சனீஸ்வரன் வக்கர காலத்துலையும் கொடுத்துருந்தார், நல்லா அருமையாக இருந்து. அப்புறம் குரு வக்கரமான பிறகு மிதனத்தை விட்டு போனவுடனே குரு வக்கரம் ஆடுவார். மீனத்தை ரிஷபத்தை விட்டு செவ்வாய் நகர்ந்த உடனே குரு வக்கரம் ஆடுவார். இப்படிலாம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் வரும்போது செவ்வாய் பாக்யாதிபதி எனக்கு எப்படி கிடைக்க ஒன்று நேராக நீ கொடுக்குற, நான் வாங்கிக்கிறேன். அப்படி தான் குரு உட்காந்துருக்கார். தோஷத்தை போக்கிடுறாரு. சப்தமத்தில் உட்காந்த தோஷத்தை அடியோடு வைக்கிறார். அப்போ கடத்திரம் வாயெல்லாம் எல்லாம் வருது. கடத்திரம் யார்? புதன். அவரும் 7ஆம் வீடு சப்த கடத்திரமும் அந்த 3ஆம் வீடு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியாரும் 2 பேருமே தொடர்ந்து இந்த ஆட்டி ஆன்மீக குருனுடைய இதுக்கு எடுத்து தான் செய்கிறாங்க. குருக்கு பாதிப்புறாப்படி செக்யூரிட்டியாக இவா செய்கிறான். இருக்கிற கிரகங்கள்லே சுக்கராச்சாரியம் அதிக பலம் குரு கட்டம். ஆனால் கொடுக்கறது யாருன்னா குரு தான் கொடுக்கணும். இங்கே நிறைய வக்கீல் இருக்குது, ஒரே துண்டு வல்லம் வைரம் இருக்குன்னா துண்டு வைரம் நிறைய வக்கீல் இருக்குன்னா மௌனான வைரம் தானே முக்கியம். அதே மாதிரி சுக்கராச்சாரியம் என்ன தான் இருந்தாலும் குருவுக்கு சமம் ஆக முடியாது. அந்த குரு கொடுத்தா தான் சுக்கரனாலே வாழ முடியும். அதனால் செவ்வாய் குருக்கு அந்யோன்யமாக இருந்தால் கூட இவருக்கு ரொம்ப அனுகூலம் பார்த்துச்சு. குரு செவ்வாய் சுக்கரனுக்கு இதை விட அந்யோன்யமாக இருப்பார். அங்கிருந்தால் எல்லாம் வாங்கணும். அந்த எளிமையான வாழ்க்கைக்குட்ட மீனத்தை குரு எல்லாமே தானே அவங்களுக்கு. அதுக்கு ஏன்றதுக்கு என்ன உண்டோ அதை தான் வாழ்ந்து போயிடுறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம் தான். இல்லை ஒரே நல்லது இல்லைன்னு சொல்லலை. வீணான பற்றி தலையை விட்டு மண்டையை உடச்சிக்க மாட்டாங்க. கன்சல்டிங் சர்வீஸ் பண்ணோம், வியாபாரத்தில் கன்சல்டிங் சர்வீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு, அது ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு எஜுகேஷன். இப்போ தான் நெட்ஒர்க்கில் எஜுகேஷன் கிளாஸஸுக்கு அகாடமியெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இது வேணால் புக்ஸு இது ரைட்டர் ஈத்தாளர் எதுவுமே எல்லாம் அவங்க தான்.
விஞ்ஞானப்படி சொல்கிறது, செயல்படுத்துறது, தியானம் பண்ணுறது, ஆட்டம் என்னென்ன உண்டோ அதுக்கு. ஆட்டம் முக்கியமாக செவ்வாய் தொடர்புனால ஆட்டம், கலைகள் குரு தொடர்புனால பணம் நாளைக்கு ரசிப்பாங்க, பணம் வரும். எல்லாத்துக்குமே பொறுப்பு எடுத்துகிட்டு இருக்காரு. ஒன்றுமே பண்ண முடியாது அதில். ஏன்னா அவர் நம்பி தான் கொடுத்துருக்கான். சூரியன்ட்டு எல்லாம் வருது. சூரியன் சொன்னால் அவன் நம்பி தான் கொடுத்துருக்கான். சந்திரன்ட்ட கொடுத்ததுன்னா அது குருவை திறந்துட்டு புதனை படைச்சிட்டார். குரு கொண்டாடி புதன் வந்துட்டார். ஏன்னா புதன் புத்திசாலித்தனம். எதுவுமே உலகத்தில் நேர்மையாக இருக்க முடியாது. அதர்மத்தில் இருந்தால் தான் அது ஒரு பகவான் தன்னை புத்தி காட்ட முடியும். அதர்மமான முறையில் எல்லாமே நடந்தால் தான் வீதி நாசமாக போகும்போது தான் பகவான் தோன்றி அவனுக்கு இது இப்படிலாம் இருக்கணும்னு காமிப்பார். அவர் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி இப்படிலாம் முறதட்டி போனான்னா, அனுபவிக்கிறதுக்காக நான் இருக்கிறவங்களாம் பொருள்லாம் பழகாது. நான் அனுபவிக்கிறது தான் ஒரு கீரையோ ஒரு மரம் பழமோ செடியோ மற்றவங்க அனுபவிக்கிறதும் அதை தன்னை இழந்து போகிறது இல்லையா. ஒரு ஆடு மாடு கூட தன் லைஃப்பை வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுறது ஃபுல்லாக. அதுக்கு ஒன்றும் இல்லை, முட்டை தான் உண்டு. ஆனால் அதை வாங்கி தூத்துன்றான், விட்டி போட்டு பிரியாணி கேட்குறாங்க. இது மாதிரி நம்மளை ஃபுல் ஹார்ட்டி நம்ம முட்டாள சரீரம் பாழாகிறதுக்காக வேண்டியே இதெல்லாம் உணர்வுகளும் கொச்சிகளும் 2 பேர் வச்சு பண்ணுறான். ஒன்று சனீஸ்வரன் செவ்வாய். இது 2 பேர் இருந்தால் தான் அட்டகாசமான ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு தூண்டி விடுறதான ராகுக்கு இருக்கும். செவ்வாய்க்கு கேதுவும் சனிக்கு ராகுவும். எப்படி பாருங்கள், லாபத்தான் சனீஸ்வரர், அயனசேனமோ சனீஸ்வரர். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே ராகு பண்ணுறதுனால குருக்கு இந்த மீனத்துக்கு எல்லாம் வெளிநாடு தான். என்ன உள்நாடு வெளிநாடு எல்லாமே. அதான் ராமர் அந்த கோயிலில் கட்டினா அங்கே போய் கட்ட முடிஞ்சுது. 10 அமாவாசை இருக்குது. அங்கே கட்டினா தான் இவங்களுக்குலாம் வேலை அங்கே கிடைக்கும். தராந்தரமும் அங்கே போயிடுது. முஸ்லீம் பண்ணுறது ஆச்சரியமே இல்லது. நம்ம எப்படி வாழறது? வாழ்த்து ராமகிருஷ்ணன் கோவிந்தன் நம்ம கதை கந்தரோலம் ஆகிடும். எங்கே வேணால் இந்தியாவில் எப்படின்னா இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் இருக்க முடியுமா? இருக்காங்க பாரு, அமைச்சிருக்காங்க பாரு. ஸோ அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ட்ரெண்டு வேணும்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பகவான் எப்படி பண்ணுறான்னு பார்க்கும்போது நவகிரகங்களில் தாளம் போடுறது அந்த மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி பர்பங்கள் அடக்கி வாசிக்கிறது. எவ்வளவோ அடக்கி வாசிச்சு நடுவில் அதுக்கு அரக்க குணம் வரதான் செய்யும். கொஞ்சம் ஆஞ்சியது ஆடி மாதத்துக்கு காமிச்சது, பின்னாடி பங்குனி மாதத்துக்கு காமிக்கும். நடுவில் காமிக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் ஆட்டம். அந்த ஆடி மாதம் பயங்கர பத்தமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட மீனத்துக்கு அதனுடைய கொஞ்சம் காலத்தில் கொஞ்சம் தேக்க நிலை உண்டாகும். அப்புறம் சரியாயிடும். அதுவே மருந்து இருக்குன்றதாக நான் அடிபடணும் அவசியம் இல்லை. கர்மம் பட்டு தான் ஆகணும். அந்த காலத்தில் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆடி மாதம் அதோட தட்சிணாயன போய் ஆரம்பிக்க ஆரம்பிச்சு அசுரர்கள் காலம் ஆடி மாதத்துலேருந்து. அதனால் அசுர குணம் கொண்டவங்க தப்பாஞ்சிக்க போகிறீங்கன்னு சொல்ல. அசுர குணம் கொண்டவங்களுக்கு ஆச்சரியம் தானே. அசுர குணம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வேணும், கொள்ளணும், அனுபவிக்கணும், போகணும், போகம் பாக்கி அவன் இவன் விட்டு போட்டு பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்கிற விலைக்கு வந்தால் தான் ஒரு ரசனையை பகவான் காட்ட முடியும். அதுக்காக வேண்டி ஆடி மாதத்துலேருந்து அந்த தனுசு மாதம் வரைக்குள்ள காலத்தில் தட்சிணாயனம் அது வரும்போது பிரச்சனைகள் உண்டாகினே இருக்கும். அதுக்கு தான் முக்கியமாக அந்த குரு அங்கேருந்து பார்க்கும்போது அந்த பூர்வ புண்ணியம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய கடகமாகிடுறது. இங்கேருந்து பார்க்கும்போது பூர்வ புண்ணியம் சொல்கிறது செவ்வாயினுடைய சம்பந்தப்பட்டு வந்துடுது, மேஷம் வந்துடுது. அந்த மேஷ காலம் துவக்க காலமாக இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. குரு பாறை முதல் நேசத்தை கிடைக்கிறதுனால ஃபஸ்ட்டு பீரியட் கோடியாக் பட்டில் அதுதான் துவக்க மாதம். நான் தை மாதம் இருந்தால் கூட சித்திரை மாதம் தான் துவக்க மாதம். அப்படி காலப்புருஷன் நம்ம இல்லை, புராணம். அந்த புராணத்துலேருந்து லட்சக்கணக்கான வருஷம் இப்பேற்பட்ட காலத்தில் இருக்க நம்ம வரும்போது விழிப்புணர்ச்சி நிறைய கிடைக்கிறது. தேவையில்லாத விவகாரங்கள் கிடைக்க வேண்டாம். சனாதன தர்மங்கள் என்ன பெரியவங்க சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணால் போதும். புதுசாக இன்னோவேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற காலம் அவ்வளோதான். நல்லா அனுபவிக்க இப்படி பண்ணி இருக்கு நன்னா சுகமாக நல்லா அனுபவிக்கிற மெத்தடு அவள் கொடுத்துருக்கும் போது நீயா புதுசாக இதை முன்னுட்டு ஏன் உண்டாக்குறீங்க? இங்கே தான் எல்லாமே இருக்குது. எல்லா ஐஸ்வர்யம் சொல்லக்கூடிய இங்கே தான் இருக்குது. இங்கே தான் சனாதன தர்மம் சொல்லக்கூடிய வாழ்க்கையில் வாழ வேண்டிய அத்தனை ஐஸ்வர்யம் நம்ம இங்கே தான் கொட்டி குடிச்சிருக்கு. நல்லா அனுபவிச்சிருப்போங்கண்ணே. அதை விட்டுட்டு எதுக்கு பாழாக்கிட்டு இருக்கீங்க? பணம் சம்பாதிச்சதுனால வெறும் மெட்டீரியல் இது பணம் அது உடனே தூக்கி கொடுக்காது. அங்கெல்லாம் கொட்டையாக இருக்கு, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இங்கே தானே எல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க. எல்லாம் இதை நம்ம இங்கே வாங்கிட்டு போட்டு அங்கேருந்து வாங்கிக்கிறான்னா முட்டாள். இங்கேருந்து துணுண்டு கொண்டு போய் அங்கே போயிட்டு ஒரு வேப்பலை கொண்டு போயிட்டு தூத்துக்குடியிலேருந்து வேப்பிலை எட்டயப்பட்டில் வேப்பலை மரம் வேப்பெல்லாம் போகிறது. இங்கே சாப்பிட மாட்டான். அது துணுண்டு மாத்திரையாக வருது. கேன்சர் இதுக்கெல்லாம் பயன்படுது. அந்த மாத்திரைக்கு 100, 500, 1000 ரூபா விற்கிறது. எப்படி இருக்குது பாருங்கள், கேவலமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் புத்தி இப்போ வந்துருக்கு, அவேர்னஸ் வந்துருக்கனால மடிசன் பொடிசு வரைக்கும் எல்லாத்தையும் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் தொழில்துறை பொறுத்தவரைக்கும் நம்ம நம்பர் 1 காலம் இந்த வருஷத்துலேயும் கிடைக்கிறது. குரு கொடுக்குறார், அனுபவிங்க சொல்லி வாழ்த்து அமைகிறேன்.